ஓகே. ஜஸ்ட் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்டார்ட்டிங்லேருந்து. ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த வாட் இஸ் டெவாப்ஸ்? ஓகே. வாட் இஸ் டெவாப்ஸ்? அடுத்து நெட்வொர்க்கிங். அதுக்கப்புறம் லினக்ஸ் கமாண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிட்டை பற்றி ஜஸ்ட் புல் ரிக்வெஸ்ட்டு சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓகே. டாக்கரில் என்னென்ன பார்த்தோம்? கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்ஸ்னா என்ன? இமேஜஸ்னா என்ன? வேற எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி பில்ட் பண்ணுறது? ஓகே. அதுக்கப்புறம் வால்யூம்ஸ். அந்த ரெக்கார்டிங் மட்டும் இருக்க பாருங்க. வால்யூம்ஸ் நெட்வொர்க்கிங். ஓகே. வேற டாக்கர் கம்போஸ் நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல? ஜஸ்ட் நீங்கள் ரெக்கார்டிங் மட்டும் பாருங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு திருப்பி கேளுங்க. ஒரு வீக்கெண்ட் மாதிரி கிளாஸ் வச்சு கூட ஒன் ஹவரில் முடிச்சிடலாம் எல்லாமே. ஓகேவா? டாக்கர் கம்போஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ரன் பண்ண, அப் பண்ண, டவுன் பண்ண. அதாவது அப்புன்னா ஜஸ்ட்டு எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சு, டவுன்னா எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா போய் பில்ட் பண்ணி ரன் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ், அதாவது மைக்ரோ சர்வீஸ் ஓரியன்டாக யூஸ் பண்ணுவோம். பட் சில கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க டாக்கர் கம்போஸ், சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, கியூபர்னட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கியூபர்னட்டிஸ். அது நம்ம போப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒருக்கா கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்க. எல்லாமே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இஷ்யூ இருந்துச்சுன்னா, எரர் இருந்துச்சுன்னா பிங்க் பண்ணுங்க. நான் மோஸ்ட்டாக அவைலபிள் இல்லைன்னா திருப்பி ஒருக்கா பிங்க் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜென்கின்ஸ். ஓகேவா? ஜென்கின்ஸ் என்ன? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாலாம். ஏன்னா ஜஸ்ட் ஆல்ரெடி ஒரு பழைய கிளாஸ் போகணும் நீங்கள் அங்கே ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஜென்கின்ஸ் என்ன? சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. ஓகே. ஆட்டோமேஷன் டூல். புரியல. ஓகே. ஓகே. மோஸ்ட்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ஜென்கின்ஸு? ஆட்டோமேஷன் எந்த இடத்துல? ஓகே. மோஸ்ட்டாக இந்த பைப்லைன் கேள்விப்பட்டிருங்க. சிஐசிடி. அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? சிஐசிடி ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சிஐக்கு மட்டும் தான் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சிஐக்கு மட்டும் தான் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிஐனா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், அதாவது இன்டெகிரேட் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிப்ளை பண்ணுறது மோஸ்ட்டாக சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக டிப்ளை பண்ணுறதுக்கு வேறு டூலில் இருக்குது. ஓகேவா? மோஸ்ட்டாக சில டைம் நம்ம டிப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக டிப்ளை பண்ண யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டாக்கர் இருக்குல்ல, இப்போ ஒரு கம்பெனி எடுத்துட்டா ஓகே. டெவலப்பரோட ஒர்க் என்னவா இருக்கும்? டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க? டெவலப் பண்ணுவாங்க ஒரு கோட் டெவலப் பண்ணி எதில் புஷ் பண்ணுவாங்க? கிட்டில் தான் புஷ் பண்ணுவாங்க ஆபீஸாக. ஓகேவா? அந்த கிட் எடுத்து இமேஜை மாத்திரலாம் நம்மளோட யூஸ் கேஸாக இருக்கும். மோஸ்ட் கம்பெனியில் இப்போ டெவலப்பரே, அதாவது பேசிக் டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணி தந்துருவாங்க. அதாவது இப்போ டெவலப்பர் சாரி டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து அதை க்ளவுட் இமேஜாக மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே செக்யூரிட்டி. ஏன்னா டெவலப்பருக்கு வந்து ஜஸ்ட் பேசிக் இமேஜ் பில்ட் பண்ண தெரியும். வாட் இஸ் வாட் சும்மா காப்பி பண்ணி ரன் பண்ண தெரியும். அதுக்கு மேலே ஓகே டெவாப்ஸ் இன்ஜினியர் அதை எடுத்து ஓகே செக்யூர் பண்ணுவாங்க. எப்படி ஓகே இப்போ போர்ட் எந்த போர்ட் எக்ஸ்போஸ் ஆகணும், அது பப்ளிக் எக்ஸ்போஸ் ஆகணுமா, ப்ரைவேட் எக்ஸ்போஸ் ஆகணும், என்விரான்மெண்ட் வேரியபிள் வைக்கிறது, அது க்ளவுட் இமேஜாக மாற்றுறது. ஏன்னா கிட்டத்தட்ட டாக்கர் இமேஜ் உங்களுக்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி தான் தெரியும். எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின் இருக்கு. ஜஸ்ட் நேம் மட்டும்தான். அது என்னன்னா இப்போ டாக்கர் ஹப் இருக்குல்ல, டாக்கர் ஹப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டாக்கர் ஹப் பார்த்தோம். ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறோம். டாக்கர் இமேஜ் ரெபாசிட்டரி. டாக்கர் ஹப் என்னன்னு பார்த்தோம். ஓகே. ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்னவா இருக்கும்? பப்ளிக்காக இருக்கும். ப்ரைவேட்னா கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அது வந்து தேர்ட் பார்ட்டி. இது இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டடாக போகிறீங்க. நீங்கள் உங்கள் இமேஜ் பில்ட் பண்ணுவீங்க. புஷ் பண்ணுறப்ப நீங்கள் டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ணி திருப்பி அங்கேருந்து ஏடபிள்யூஎஸ்க்கு புல் பண்ணுறது ரேர் கேஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணுவாங்க. இமேஜ் பில்ட் பண்ணிட்டு எதில் புஷ் பண்ணுவாங்க? ஈசிஆரில் புஷ் பண்ணுவாங்க. ஈசிஆர்னா எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஓகேவா? இது புஷ் பண்ணிட்டு அதுலேருந்து புல் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணுறது, ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணலாம், குபர்நெட்டிஸில் டிப்ளாய்மெண்ட் பாடாக ரன் பண்ணலாம், வாட் எவர். ஸ்டில் என்ன பண்ணுவோம்னா இதை புஷ் பண்ணுறது இந்த ஒர்க் ஃப்ளோவில் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜென்கின்ஸ் வச்சு ஆட்டோமேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப் பண்ணுறது கிட்ட புஷ் பண்ணிடுவோம். ஓகேவா?
புஷ் பண்ணோடனே எனக்கு வந்து ஓகே என்னோட ஜென்கின்ஸ் ஜாப் ரன் ஆகணும். ஜென்கின்ஸ் வந்து ட்ரிகர் ஆகணும். ஓகேவா? ட்ரிகர் ஆகி அது என்ன பண்ணும்னா, இமேஜ் பில்ட் பண்ணும். ஏன்னா அவன் கோட் அப்போ தான் அப்டேட் பண்ணியிருப்பான். புது கோட் வந்தோன்னா அது அப்டேட் ஆயிருக்கும். ஆப்வியஸா அந்த இடத்துல எனக்கு இமேஜ் பில்ட் பண்ணி அதுவே டேக் வச்சு புஷ் பண்ணிடணும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? அங்கேருந்து நம்ம புல் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட். ஜஸ்ட் ஈஸியா நான் எனக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஈஸியானா எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, டாக்கர் இமேஜ் இந்த மாதிரி தான். ரெபாசிட்டரிஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ரெபாசிட்டரியில் போனேன் நான் இந்த இடத்துல வந்து இமேஜ் புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கிட்ட ஆல்ரெடி இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கிட்ட வேற ஒரு ரீஜனில் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் 2-3 இமேஜ். ஓகேவா? டெஸ்டிங் பர்பஸில் பேக் எண்டில் ஓடிட்டு தான் இருக்கு இப்போ. என்னன்னா ஓகே டெவாப்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவாப்ஸ் பேக் எண்ட்னு சொல்லி இந்த இமேஜ் யூஆர்எல் எப்படி இருக்கும்? என்னுடைய இது அக்கௌண்ட் ஐடி, அப்புறம் ஈசிஆருக்கான இது என் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன ரீஜியன், அது ஏபி சவுத் ஒன்றுங்கிறது மும்பை ரீஜியன், யூஎஸ்ங்கிறது விர்ஜீனியா, அந்த மாரி என்னுடைய ரீஜியனு, அதுக்கப்புறம் Amazon.com, அதில் என்னுடைய ரெபாசிட்ரி இமேஜ் நேம். ஓகேவா? இதுக்குள்ளேயும் நான் நிறைய டைம் புஷ் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ பேக் எண்டுங்கிறது நான் 10 டைம் புஷ் பண்ணியிருப்பேன். அதில் இமேஜ் டேக் V1 இன்னொரு புஷ் பண்ணால் V2 V3 அதில் நான் டேக் புஷ் பண்ணால் லேட்டஸ்ட் அதுவே வந்துடும். டேக் வச்சிருந்தா எனக்கு இருக்கும். டேக் வைக்கலைன்னா அடுத்த லேட்டஸ்ட்டாக புஷ் பண்ணால் லேட்டஸ்ட்டுங்கிற டேக்ல புஷ் ஆகும். ஓகேவா? ஆ ஓகேவா? இதில் வச்சு டவுட் இருக்கா? ஜஸ்ட் நம்மளோட ஒர்க் ஃப்ளோ தான் சொல்கிறேன் இப்போதைக்கு. ஜென்கின்ஸோட ஒர்க் ஃப்ளோ என்னவா இருக்கும்? கிட்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிட்ட ரெபாசிட்டரி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்குவோம். ஓகே, சரி. இப்போ லேட்டஸ்ட் இப்போ ஏதோ ஒன்று சாரி, இந்த ரெப்போர்ட் யூஆர்எல் வந்து நான் ஜென்கின்ஸ் மிஷினில் பிங் பண்ணிக்குவேன். அதாவது இதில் வந்து ஒரு கமிட் நடந்தா ஒரு பிஆர் நடந்தா எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தா ஜென்கின்ஸ் ட்ரிகர் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக. ட்ரிகராக என்ன பண்ணுன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது பில்ட் பண்ணும் உங்கள் இமேஜை. ஏன்னா பில் கமெண்ட் நீங்கள் மேனுவலாக கொடுப்பீங்க. ஓகேவா? டாக்கர் பில்டு டாட் ஐஃபன் டி டேக் போட்டு பில் பண்ணுவீங்க. பில் பண்ணிட்டு புஷ் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷனாக நடக்கணும். அந்த இடத்துல நீங்கள் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தால் இப்போ ஒரு சின்ன கம்பெனினா ஓகே. பெரிய கம்பெனியில் ஓகே 10-15 டெவலப்பர் நிறையா டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே ஒவ்வொருக்கா கமிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருக்கா புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு ஃபீச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய ரெபாசிட்டரி இருக்கும். ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆப்வியஸாக ஒரு 50-60 ரெபாசிட்டரி இருக்கும். இப்போ 50-60 ரெபாசிட்டரிக்கு நீங்கள் போய் ஒவ்வொன்றா பில்ட் பண்ணி புஷ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்களா, இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் எழுதுறீங்க. மோஸ்ட்டாக இப்போ ஜென்கின்ஸ் சாரி கிட்ட ஆக்சன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிட் பக்கெட் பைப்லைன் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்கின்ஸ் ரேராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜென்கின்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம், நான் கிட்ட ஆக்சன்ஸ் உங்களுக்கு ஓவர்வியூ காட்டுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அது வந்து பில்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணும். இதுதான் அதோட எண்ட் ஆஃப் த டே கான்செப்ட். ஓகேவா? ஓகே, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஈஸி டு மிஷினே ஒன்று எடுத்துக்கிறேன். ரீஜன் போய்க்கலாம். சிங்கப்பூர் போய்க்கலாம். ஓகே, நான் இன்ஸ்டன்ஸ் எங்கிட்ட ரன்னிங்கில் இல்லை. நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் நேம் ஜென்கின்ஸ்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நேம் தான். நான் டிஃபால்ட்டாக உபுண்டு எடுத்துக்கிறேன். உபுண்டுல கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஸ்பெக் 8 GB ரேம் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 4 GB மினிமம் ஓகே தான். 2 GB செட் ஆகாது. ஓகேவா? மோஸ்ட் மினிமம் 4 GB தேவைப்படும். கீப்பர் புதுசு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜென்கின்ஸ் டிஃபால்ட்டாக போர்ட் 80-443 எனேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு கிரியேட் ஆகட்டும். ஓகேவா? இப்போ ஜென்கின்ஸ் வந்து நிறைய மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணலாம். டிஃபால்ட்டாக எல்லாரும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம்னா ஓகே நார்மலாக நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணோம். ஏன்னா ஜென்கின்ஸுங்கிற ஜாவாவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜாவா கம்பைலர் ஜேடிகே ஜேவிஎம் அதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் நெட்டில் போட்டே வரும். இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் இன் உபுண்டு. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர பிளாகே ஓகே தான். அவங்களுக்கு இன்ஸ்டால் ஜென்கின்ஸ்க்கு ஒரு கேர்ள் கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. கேர்ளில் ஃபஸ்ட்டு கீ பாஸ் பண்ணுறது, அப்டேட்டு, ஏபிடி இன்ஸ்டால் ஜென்கின்ஸு, அப்புறம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவோம்,
டாக்கர்ல இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டாக்கர் பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஓகேவா? டாக்கரோட ஃப்ளோ என்னன்னு தெரியும். என்னது ஒரு ஹை அவைலபிலிட்டி சாஃப்ட்வேரை மினிமம் வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகேவா? அப்போ ஜென்கின்ஸ் உங்களுக்கு நான் ஸ்பெக் அதிகமாக தேவைப்படுங்கிறேன். அது நம்ம ஆஃபீஸ் என்ன பண்ணலாம், ஒரு இமேஜை புல் பண்ணி கண்டெய்னர் ரன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு இமேஜ் எங்கேருந்து எடுப்போம்? டாக்கர் ஹப். டிஃபால்ட்டாகவே இமேஜ் இருக்கும். ஓகே, டாக்கர் ஹப் அஃபிஷியலாக உள்ள போய்க்கிறேன். இங்கே இடத்துல என்ன பண்ணுறேன், ஜென்கின்ஸ் டைப் பண்ணுறேன். வேலில் எத்தனை பேர் டெவலப்ஸ் கற்றுக்குறாங்க இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி ப்ளூ கிளக்கு தான் அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? லாஸ்ட் 7 டேஸில் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிக்காங்க பாருங்கள். டெவலப்ஸோட யூசேஜ் அதாவது லாஸ்ட் 7 டேஸ், லாஸ்ட் வீக் மட்டும் தான் எத்தனைக்கும். உங்களுக்கு லாஸ்ட் இயர் கூட இல்லை, லாஸ்ட் வீக்கில் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோன்னே சொல்ல தெரியல. 7 crores கிட்ட டவுன்லோடு, 15 மில்லியன். சரி, ஓகே, மோஸ்ட்டாக 1 பில்லியன் ப்ளஸில் போகுது. மில்லியன் கூட இல்லை, பில்லியனில் போகிறாங்க. லாஸ்ட் 7 டேஸில் உங்களுக்கு அவ்வளோ டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த இமேஜ் நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டாக்கர் புல் ஜென்கின்ஸ் ஸ்லாஷ் ஜென்கின்ஸ் அஃபிஷியல் இமேஜ். அதாவது இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஃபிஷியல் சொல்லுவாங்க. ப்ளூ கலர் இல்லாமல் இருக்கலாம். சில இது ஓப்பன் சோர்ஸாக டெவலப் பண்ணுவாங்க. அது நம்ப முடியாது, செக்யூரிட்டியாக இல்லையான்னு தெரியல. அதில் இஷ்யூ இருக்கலாம் நிறையா. நிறைய இருக்குது இதில். வெரிஃபைட் பப்ளிஷரும் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி தான். ஓகேவா? மோஸ்ட்டாக நிறைய இது இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இது வந்து ரன் ஆகுதா இல்லையா, ஆர்எல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த யூஸர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் லேட்டஸ்ட் டவுன்லோட் வச்சு ஓகே இது அப்டேட்டில் தான் இருக்குது லேட்டஸ்ட்டாக. ஏன்னா இது பார்த்தா 7 டேஸ் முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு நான் சொன்ன ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு கட்டத்தில் நிற்க போகிறதில்ல, அதை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அட்வான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சேம் ஜென்கின்ஸுங்கிறது ஒரு ஹியூஜ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸாக டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, எனக்கு இன்ஸ்டன்ஸ் ஆஃபீஸாக ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏன்னா மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மோஸ்ட் கம்பெனி சில டைம் மேனுவலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பைப்லைனுங்கிறது நம்மளுடைய ஈஸி யூஸ்க்கோசரம் சொல்கிறேன். மோஸ்ட்டாக நாளைந்து பைப்லைன் யூஸ், அதாவது ஜென்கின்ஸ் இமேஜை யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? எஸ்எஸ்ஹெச் சூப்பர். என்ன போட்டணும், ஜஸ்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஸ்க்ரீன் தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் கீ இருக்க பார்த்து போய்க்கிறேன். அரஸ் கீ இங்கேருந்தே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம கீக்கு பர்மிஷன் கொடுத்துக்கலாம். சிஹெச் மோட் அதாவது 400ங்கிறது அந்த ஜென்கின்ஸ் டாட் காமுக்கு கரண்ட் பாத்துலேருந்து அந்த பாத்துக்கு நான் பர்மிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி கனெக்ட் பண்ணும்? எஸ்எஸ்ஹெச் ஐஃபனை கீ பாத். நான் வந்து கீ நார்மலாக இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். நான் வேற ஒரு பாத்தில் வச்சிருக்கேன், அதனால இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ubuntu at public IP. ஓகேவா? சாரி, எஸ்ஹெச்எல் போட்டிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் என்னுடைய லாகை வெரிஃபை பண்ணுது. அதாவது இந்த மாதிரி யூஸர் ஆகும்னு சொல்லி என்னுடைய கீ வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ரூட் யூசர் மாறிக்கிறேன். இதில் இப்போ ஒவ்வொரு கமெண்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னதுன்னா இன்ஸ்டாலிங் ஜென்கின்ஸ். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண பண்ணிட்டு அதோடைய ரெப்போ கீ அதில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிடி இன்ஸ்டால் அப்பாச்சி 2 கொடுக்குறோம். அப்போ என்ன நடக்குது, உபுண்டு ஏபிடிங்கிற ரெபாசிட்டரிலேருந்து உங்களுக்கு ஜென்கின்ஸ் புல் பண்ணுது. சரி, அப்பாச்சி 2 இன்ஸ்டால் பண்ணுது. சேம் ஜென்கின்ஸ் வந்து இதில் இருக்கும் தெரியாது. ஸோ டெபியன் பேசிட்டில் ஜென்கின்ஸுங்கிற ரெபாசிட்டரி கீ வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏபிடி இன்ஸ்டால் ஜென்கின்ஸும் கொடுத்து ஆஃபீஸாக இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் நான் இந்த கமெண்ட் கொடுத்துக்கிறேன். டபிள்யூகேட்னா அது ஜஸ்ட் டூல், அதாவது கேர்ள் கமெண்ட். நீங்கள் ஹெச்டிடிபி அதில் இருக்க ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு
டூப்ளிகேட் யூஸ் பண்ணுவோம். டூப்ளிகேட்டு ஐஃபன் கியூனா குயிட் பேக்ரவுண்டில் எதுவும் காட்டாத. ஐஃபன் ஓனா ஓகே அவுட்புட் எப்படி ஸ்டோர் பண்ணு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த கீயை வந்து அப்பன் பண்ணுறேன் அந்த இதில். அதாவது எக்கோ பண்ணி அந்த இது டெவ் அந்த கீ வந்து அந்த பர்டிகுலர் இது இருக்கும் ஃபோல்டர் இடிசி ஏபிடி சோர்ஸ் லிஸ்ட் இதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நான் காட்டுறேன் கேட் பண்ணி. ஓகே இதில் வந்து நான் அப்பன் பண்ணுறேன். அப்போனா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறேன் ஜெங்கின்ஸ் டாட் லிஸ்ட்டுன்னு சொல்லி. நான் ஜஸ்ட்டு இதை என்டர் கொடுத்துட்டேன். இப்போ அந்த பாத்துக்கு போகிறேன். சிடி ஸ்லாஷ் இடிசி ஏபிடி சோர்ஸ் லிஸ்ட் சாரி டாட் டி எஸ்டிஎல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஜெங்கின்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று கிரியேட் ஆகுது. கேட் ஜெங்கின்ஸ் லிஸ்ட் நம்மளோட கீ தான் அங்கே அப்டேட் ஆகும். ஜஸ்ட் இங்கே எக்கோவில் இருக்குமே இதுதான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? மோஸ்ட்டாக பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து பார்த்தா எனக்கு வந்து நிறைய இருக்கும். ஏபிடி பேக்கேஜ் உங்களுக்கு ஏபிடியில் இருந்து டவுன்லோட் ஆகுது. அதுலேருந்து சோர்ஸ் லிஸ்ட்னு இருக்கும். மோஸ்ட்டாக இதில் இருந்தால் எல்லாமே டவுன்லோட் ஆகும். நம்மளுடைய டெபியன் பேஸில் அந்த சோர்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கும். இங்கே தான் அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஏபிடி பேக்கேஜ் எடுத்துக்குன்னு சொல்லி. ஓகேவா? நமக்கு இப்போ நான் ஏபிடி மேலே வேறு பேக்கேஜ் யூஸ் பண்ணாலும் இங்கே தான் அப்டேட் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் செட் ஆகாது. ஓஎஸ் கர்னலுக்கும் பேக்கேஜஸ் மாறும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் இது ஒரு பார்த்துருக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே நான் ஹோம் யூசருக்கு வந்துடுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்? அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அது கீ அப்பன் பண்ணுறாங்க, அடுத்தது அப்டேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கீ வந்து சோர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. அந்த சோர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு உங்கள் சிஸ்டம்க்கே தெரியணும். அதனால அப்டேட் பண்ணுறாங்க. அப்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் எல்லாத்துக்கும் ஓகே சிங்க் ஆகிக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஓகே நான் ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். சூடோ ஏபிடி இன்ஸ்டால் ஜெங்கின்ஸ் ஐஃபன் ஒய் கொடுத்துருந்தா ஒய் பாஸ் இருக்கும். நான் ஜஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே அதுக்கப்புறம் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் ஜெங்கின்ஸ் சர்வர். சிஸ்டம் சிடிஎல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சிஸ்டம் கண்ட்ரோல் ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ண ஸ்டேட்டஸ் செக் பண்ண யூஸ் பண்ணுவோம். சேம் இங்கே ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணாங்க. இங்கே ஏதோ இஷ்யூ வருது. ஓகே ஜாவா டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிற மாதிரி தான் இவங்க கமெண்ட் வச்சுருப்பாங்க. என்ன இஷ்யூ? ஓகே சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலன்னு தான் கட்டுது. ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலன்னு தான் வருது. நான் வந்து ஜஸ்ட்டு இது ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் எனக்கு வந்து ஃபெயிலில் இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்? ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் எனக்கு திருப்பி ஃபெயிலில் இருக்குது. என்ன இஷ்யூ? ஓகே ரீஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது கான்ஃபிகரேஷன் இஷ்யூனாலும் ப்ராப்ளம் வரும். ஓகே சேம் விஷயம் தான் எனக்கு வருது. ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் எனக்கு ஃபெயில்டுன்னு வருது. எரர் கோடு பார்த்தா ஸ்டார்ட் ரெக்வஸ்ட் ரிப்பீட்டட் டூ குவிக்லி ஜெங்கின்ஸ் ஃபெயில் தி ரிசல்ட் எக்ஸிட் கோட் ஃபெயில் டு ஸ்டார்ட் ஜெங்கின்ஸ் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் சர்வீஸ். ஓகே எதுக்கு ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லவே இல்லையே. Because the control process exit with the error code. ஓகே அதோடைய கான்ஃபிகரேஷன்ஸில் ஏதோ இஷ்யூன்னு காட்டுது. ஓகேவா? இன்ஸ்டால்டு ஜெங்கின்ஸ் பேக்கேஜ் போஸ்ட் ஸ்டெப்ஸ் எரர் 1 error while processing Jenkins. ஓகே நான் வேறு மெத்தட் மூலிமா இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் இதில் இன்ஸ்டால் ஆகலை. ஓகேவா? ஓகே இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஜாவாவில் ஜேடிக்கு இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க?
அப்டேட் பண்ணுறாங்க. இதில் ஃபுல்லாக ஏபிடி - கெட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபுல்லாக ஏபிடி யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டும் வேறு வேறு ரெபாசிட்டரி தான். உங்களுக்கு எல்லா ரெபாசிட்டரிக்கான கோடும் அந்த சோர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அது ரெண்டுமே புல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு டாக்கர் இமேஜ் இருந்தாலும் சிங்கிள் கிளிக்கில் இன்ஸ்டால் இருக்கும். ஏன்னா புல் பண்ணுறீங்க, ரன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு டிபெண்டன்சி எதுவுமே ப்ரீ ரிக்வெஸ்ட் எதுவுமே தேவையில்ல. எல்லாமே உங்களுக்கு இமேஜ்க்குள்ளேயே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த கிளாஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஜேடிகே யூஸ் பண்ணுறேன். ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு சொல்லுவோம். ஓப்பன் ஜேடிகேனா ஓப்பன் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அதாவது ஜாவா ஜேவிஎம் ஜேடிகே இதில் தான் ரன் ஆகும். ஓகேவா? ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இது ரெண்டும் கம்பைல் ஆகி தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் தரும். பைனரி டிஜிட் வந்து ஓகே. ஜஸ்ட் ஜாவா படிக்கிறப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் ஜாவா இன்ஸ்டால் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன், ஜாவாவோட வெர்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஜென்கின்ஸுங்கிறது ஜாவாவில் பில்ட் பண்ண டூல். அதனால தான் ஜாவா எனக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக தேவை. அவங்க முன்ன இன்ஸ்டால் பண்ணது என்னன்னா ஏபிடி இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் அதுக்குள்ளேயே ஜாவா இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து டிப்ரீட் ஆயிடுச்சு. லேட்டஸ்ட் சப்போர்ட் ஆகல. அதனால எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து இது மூலிமா இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறோம். ஜாவா இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் கம்பைலர். இங்கேயும் அதே தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ரெபாசிட்டரி கீ ஆட் பண்ணுறாங்க அடுத்தது. அதுக்கப்புறம் அதை இது பண்ணுறாங்க, சோர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அப்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போ இது ஒர்க் ஆகுதான். ஓகே. ஜாவாவில் ஜேடிகே ரன் டைம் 11 வெர்ஷன் ரன் ஆகுது எனக்கு. நான் சேம் அடுத்து ரெபாசிட்டரி ஆட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், சோர்ஸ் லிஸ்ட்டில் அப் பண்ணுறேன். அதாவது அப்பன் பண்ணவே எனக்கு பழசு டெலிட் ஆகி தான் இது அப் அண்ட் ஆகும் திருப்பி. அதனால எனக்கு இஷ்யூ இல்லை. ஏன்னா அவங்க சிங்கிள் கிரேட்டர் தானே கொடுத்துருக்காங்க. டபுள் கிரேட்டர் தான் கொடுத்தா எனக்கு வந்து பேக்கேஜ் அப் அண்ட் ஆகும்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏபிடி அப்டேட். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஏபிடி இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். ஜஸ்ட் இது இன்ஸ்டால் ஆகும்னு தெரியல, பார்ப்போம். ஓகே. unable to locate package Jenkins ignition. ஓகே. இது என்னன்னா அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க கமெண்ட் கொடுக்குறப்ப கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. கேப்ஸில் எனக்கு பேக்கேஜ் சப்போர்ட் ஆகல. சில டைம் பிளாகில் நிறைய மிஸ்டேக் இருக்கும். நான் ஸோ என்ன பண்ணுறேன்னா ஸ்மாலில் ஜென்கின்ஸ் கொடுத்துக்கிறேன். தெரியுதா அவங்க இந்த இடத்துல அவங்க நம்ம காப்பி பேஸ்ட் டைரெக்டாக பண்ணுறோம். அவங்க வந்து சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சில டைம் இந்த மாதிரி சின்ன இஷ்யூலாம் கடுப்போம். நம்ம என்னென்னே தெரியாமல் பல டைம் தேடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சின்ன மிஸ்டேக்னால நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஓகே. அது இன்ஸ்டால் ஆகட்டும். ஏன்னா அந்த மாதிரி பேக்கேஜ் இல்லைன்னு சொல்லுது பாருங்களேன். ஓகே. ஓகே. எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஆபிஸாக சர்வீஸ் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பேஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபெயில் டு ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் நாட். ஓகே. நான் திருப்பி அது ஜே கேபிட்டலில் தான் இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பிளாகே காப்பி பண்ண வேணாம். நம்ம டைப் பண்ணிட்டே போயிடலாம் கம்மன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜென்கின்ஸ் சர்வரை. எனக்கு ஆபிஸாக ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் எதாவது த்ரோ பண்ணல. நான் ஆபிஸாக என்ன பண்ணுறேன், ஸ்டேட்டஸ் கெட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸ் கெட் பண்ணால் எனக்கு வந்து ஆக்டிவ். இப்போ வந்து ஜென்கின்ஸ் ரன் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ணல. நம்ம புதுசாக ஜாவா மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணோம். அவங்க அந்த பிளாகில் கொடுக்கல. இந்த பிளாகில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்லான ஜென்கின்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஒர்க் ஆகாது. அது கற்றுக்கங்க நிறையா. இதுக்கு தான் இன்ஸ்டால்ஸ் நிறையா பண்ணி கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் இப்போ வந்து ஸ்டேட்டஸ் கெட் பண்ணேன். எனக்கு ரன்னிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறாங்கன்னா போர்ட் 80 வந்து ஃபயர்வால்லேருந்து அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு லினக்ஸ் இன்டர்னலாக சில ஃபயர்வால்ஸ் இருக்குது. நம்ம போக பார்க்கலாம். அந்த ஃபயர்வால்ஸில் நான் அலோவ் பண்ணுறேன். மோஸ்ட்டாக அலோவில் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம்.
இது பண்ணுறதுனால என்ன பண்ணுன்னா, யூஎஃப்ஹெச்ங்கிறது ஃபயர்வால். அலோ 8080 போர்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஜென்கின்ஸ் டிஃபால்ட்டா ரன் ஆகும். எனக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அந்த ரூல்ஸ் வந்து அலோவ் பண்ணுன்னு சொல்லி. ஓகேவா? இதுக்கப்புறம் எஸ்எஸ்ஹெச் எனேபிள் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் கெட் பண்ணோம். ஓகே. ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அது எஸ்எஸ்ஹெச்னா நம்மளோட மிஷின் எஸ்எஸ்ஹெச் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்டாக நம்மளது எஸ்எஸ்ஹெச்ல இருக்கு. நம்மளது கிளவுட் கண்டெய்னர். அவங்க வந்து லோக்கல் செட்டப் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளது டிஃபால்ட்டா அலோவ்ல தான் இருக்கு. இது எனேபிள்ல இருக்கு. ஸோ இத வொரி பண்ண வேண்டாம் நம்ப. அப்புறம் ஜென்கின்ஸ் செட்டப் பண்ணலாம். ஓகே. இப்போதைக்கு நான் பாத் வந்திருக்கும். நான் என்ன பண்றேன்? ஓகே. 8080 அதுக்குள்ள நான் போய் இன்பவுண்ட் செட் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து 80443 மட்டும் தான் குடுத்தோம். பட் ஜென்கின்ஸ் டிஃபால்ட் சர்வீஸ் எதுல ரன் ஆகுது? 880 ரன் ஆகுது. ம். ஓகே. எப்படி அப்டேட் பண்ணுவோம்? நெட்வொர்க்ல சரி. செக்யூரிட்டி சரி. செக்யூரிட்டி குரூப்ல என்ன பண்ணணும்? இன்பவுண்ட்ல 8080 அலோவ் பண்ணணும். எடிட் பவுண்ட்ல ஆட் ரூல் புதுசா ஒரு ரூல் ஆட் பண்றேன். இதுல நான் கஸ்டம் டிசிபி போர்ட் என்னது? 8080 யார் அலோவ் பண்ணணும்? யார் வேணா இப்போதைக்கு அலோவ் பண்ணிக்கலாம். எந்த யூசர் வேணா. சும்மா டிஸ்கிரிப்ஷன் ஜென்கின்ஸ்னு குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஆமா. கம்பெனி நெட்வொர்க் போறப்போ நம்ம அவங்களோட பிரைவேட் ஐபி அட்டாச் பண்ணிருக்கோம். விபிஎன் கனெக்ட் இப்போதைக்கு நம்ம யார் வேணா அலோவ் பண்றோம். கம்பெனி ஓரியன்டடா போனா இப்போ நம்ம விபிஎன் கனெக்ட் பண்ணோம் நீங்க. நமக்குன்னு ஒரு பிரைவேட் ஐபிசி இருக்கும். அந்த அதான் சப்நெட் ரேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. /16/32 கம்பெனிக்கு ஃபுல்லா அந்த ரேஞ்சில இருக்கும். ஓகே 10.10.0.01/16 கொடுத்தனா உங்களுடைய கம்பெனிக்கு எல்லாம் அக்சஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்ல தானே இருக்கு. ஓகே. ஓகே ஜஸ்ட் என்ன பண்றேன்? என்னோட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல 8080 எனக்கு ஜென்கின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து அவங்க கெர்னல்ல கொடுத்துருப்பாங்க. பர்ட்டிகுலர் பாத். ஓகே அந்த பாத் என்னன்னு இதுலயே பார்ப்போம். ஓகே அந்த பாத் என்னன்னா வேர் லிப் ஜென்கின்ஸ் சீக்ரெட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஓகே நான் இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பாத் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாலாம் போல. டிடி கொடுத்து நான் உள்ள போய்க்கிறேன். கேட் பண்ணல. நான் உள்ள போய் ஜஸ்ட் பார்க்குறேன். நோ சர்ச் பை நான் டைரக்ட்லியா சூப்பர். ஓகே முன்னாடி ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஜஸ்ட் உள்ள வந்தாச்சு. இப்போ பார்த்தா இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இந்த பாஸ்வேர்ட் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கேட் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட் நான் கொடுத்தேன்னா எனக்கு பாஸ்வேர்டு ஒன்று கெட் ஆகுது. இது ஆபிஸ் என்கிரிப்டில் தான் இருக்கும். பேஸ் 64 என்கிரிப்ஷனில் இருக்கும். அதை டீக்ரிப்ட் பண்ணுற அல்கர் தான் அவங்க அந்த பேக்எண்டில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் அட்மின் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுதுன்னா செலக்ட் பிளகின்ஸ் இன்ஸ்டால் அதாவது எனக்கு என்னென்ன பிளகின்ஸ் வேணும்னு கேட்குது. நம்ம மோஸ்ட்டாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு கூட அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சஜஷன் டிஃபால்ட் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பிளகின்ஸ். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அது டிஃபால்ட்டாக எனக்கு தேவையான இன்ஸ்டால் ஆகும். உங்களுக்கு தேவை ஓகே உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் தேவையான பேக்கேஜ் இப்போ வெப்ஹூக்கு சம் பேக்கேஜ் தேவைப்படும். நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அது இங்கெங்கே நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு கூட உள்ளே போய் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். டிஃபால்ட் மேனிட்ரி பிளகின்ஸ் இன்ஸ்டால் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இது இன்ஸ்டால் ஆகணும் ஆபிஸாக உங்களுக்கு ஜென்கின்ஸ் சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். பார்ப்போம் எப்படி. ஓகே மோஸ்ட்டாக நீங்கள் தேடி பாருங்கள். நிறைய பிளாக் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிளாக்ல மட்டும் ஒரு பிளாக்ல ஒரு இஷ்யூ வரும். இன்னொரு பிளாக்ல இன்னொரு இஷ்யூ வரும். ஸோ நிறைய பிளாக் தேடினா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதே சில பிளாக் வந்து ஓல்டு வெர்ஷன் ஏற்றி விட்ருவாங்க. அதனால புது வெர்ஷன் உங்களை இன்ஸ்டால் பண்ண முடியாமல் போகும். அதுக்கு தான் நம்ம அப்டேட் பண்ணாலும் ஆகாது. அவங்க வெர்ஷன் பேக் நம்பர் இஷ்யூ பண்ணி விட்ருவாங்க. லேட்டஸ்ட்னா நமக்கு ஆகும். இந்த ஒரு இஷ்யூக்கோசம் தான் நம்ம ஜென்கின்ஸ் போயிடுறது தலைவலியே இல்லை. சரி டாக்கர் போயிடுறது குழப்பிட்டு இருக்கேன். ஸோ இது இப்போதைக்கு ஜஸ்ட் கற்றுக்குங்க எப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே இதில் என்னென்ன இன்ஸ்டால் ஆகுது? ஃபோல்டர்ஸு ஓசாப் மேக்கப் ஃபார்மேட்டு பில்ட் அவுட்டு கிரெடென்ஷியல்ஸு டைம் ஸ்டாம்ப்பு அண்ட் கிரேடெல்லாம் ஜாவோடைய பில்டர்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கெலாம் கிரேடில் மேவன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பைப்லைனு கிட் பிரான்சூர்ஸு கிட் குரூவிங்கிறது இதில் யூஸ் பண்ணுவோம். லாங்குவேஜ் எக்ஸாக்டாக பார்த்தா செல் ஸ்கிரிப்ட் தான். செல் ஸ்கிரிப்ட் தான் குரூவிங் சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி செல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் வியூ கிட்டு எஸ்எஸ்ஹெச் மேட்ரிக்ஸ் அத்தான்டிகேஷனு எல்ஏடிபி இமெயில் எக்ஸ்டென்ஷன் மெயிலர். ஓகே ஜஸ்ட் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு அதுவே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே மோஸ்ட்டாக செக்கிங்ஸ் பண்ணுவோம்னா சிஐ
இன்டெகிரேஷன் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதாவது சிடி கேள்விப்பட்டிருப்பீங்க. CI/CD இல்லை சி பார்ட் மோஸ்ட்டாக ஜெங்கின்ஸ் அப்ளை பண்ணும். கோட் அவங்க கமிட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து பில்ட் பண்ணுறது, புஷ் பண்ணுறது. இங்கே சிடி பைப்லைனில் பில்டு டெஸ்ட்டு புஷ் வரைக்கும் அதை ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வேறு டூல் பண்ணலாம். மோஸ்ட்டாக இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். புஷ் பண்ணுறது ஈஸி தான். ஏன்னா மோஸ்ட்டாக இது சர்வர் ஈஸி டு டிபெண்டாக போனால் சிசிடி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இப்போ கம்பெனிஸ்லாம் கியூபர்னேட்டிஸ் அந்த லெவல் போகிறனால ஜெங்கின்ஸ் அந்த மோஸ்ட்டாக சிஐ மட்டும் தான் ப்ளே பண்ணும். சிடிக்கு சம் டூல்ஸ் ஆர்கோ சிடி அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, எனக்கு அது பிளகின்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ யூஸர் கிரியேட் பண்ண சொல்லுது. நான் ஜஸ்ட் யூஸர் நேம் வந்து அட்மினே வச்சுக்கிறேன், பாஸ்வேர்டு அட்மினே வச்சுக்கிறேன், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அட்மினே வச்சுக்கிறேன். ஓகே, ஃபுல் நேம் கேட்குது, கிருஷ்ணன் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இமெயில் கேட்குது, ஜஸ்ட் வெரிஃபை பண்ணாத ஜஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா, யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே அட்மின் வச்சுக்க, ஃபுல் நேம் மட்டும் கிருஷ்ணன் வச்சுக்க. ஓகேவா, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, என்னோட என் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த யூஆர்எல் தான் என்னுடைய பப்ளிக் ஏபி /8080 தான் எனக்கு ரன் ஆகும்னு காட்டுது ஜெங்கின்ஸ் யூஆர்எல். ஓகே, நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, செட்டப் இஸ் கம்ப்ளீட், ஸ்டார்ட் யூசிங் ஜெங்கின்ஸ். ஓகே, எனக்கு ஜெங்கின்ஸ் வந்து இப்போ ரெடி ஆச்சு டேஷ்போர்ட். ஓகேவா, இப்போ நான் வந்து என்னவா இருக்கேன், யூசர் ஒன்று கிருஷ்ணன் இருக்கேன். இந்தமாரி நான் மல்டிபிள் யூசர் கேட்கலாம். ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுற யூசர் தான் அட்மின் யூசர். இவங்களுக்கு தான் எல்லா பர்மிஷன் இருக்கும். அதாவது யூசர் நேமே நம்ம அட்மின் வச்சிருக்கோம், அதில் இவங்களுக்கு தான் எல்லா ஆக்சஸும் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம யூசர் கிரியேட் பண்ணுறப்போ ஓகே, இப்போ கம்பெனியில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் அட்மின் யூசர், யார் வேணால் ஜாப் டெலிட் பண்ணுற மாதிரினா அது கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், மினிமல் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் கொடுப்பேன். ஒன்று கிரியேட் பண்ணுறது மட்டும் கொடுப்பேன், டெலிட் பண்ணுற ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடுவேன். இந்தமாதிரி நிறைய இருக்குது. ஜஸ்ட் நான் இப்போ லாக் அவுட் பண்ணிட்டேன்னா எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேவா, யூசர் நேம் என்னது, அட்மின், பாஸ்வேர்ட் அட்மின். ஜஸ்ட் சைன் பண்ணனா எனக்கு வந்து டேஷ்போர்ட் ப்ரொவிஷன் ஆகிடும். ஓகேவா, ஓகே, இப்போதைக்கு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, நான் ஜஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கான வெர்ஷன்ஸ்லாம் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் இது பார்த்துருக்கீங்க. இப்போ நான் டாக்கரில் புல் போட்டால் அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா அது 7 நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு இப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் அடுத்து என்ன பண்ணுறேன், டாக்கர் மூலிமா இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, இது எவ்வளோ பெரிய கம்ப்ளீட்டடாக இருந்துச்சு, அது ஜஸ்ட் டாக்கர் எடுத்து பார்க்கலாம். இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது, டைப் ஆகல. ஓகே, எனக்கு வந்து செக்ஷன் இதாகிடுச்சு. நான் திருப்பி இது பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் அதை இது காப்பி பண்ணிக்கிறேன். எஸ்எஸ்ஹெச்சில் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுவே இதாகிடுச்சு. நான் இதில் என்ன பார்த்து போய்க்கிறேன், டவுன்லோட்ஸ் போய்க்கிறேன். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது இப்படி கனெக்ட் பண்ணலாம். எஸ்எஸ்ஹெச் செங்கி யூசர் நேம் என் பாயிண்ட் வச்சு கால் பண்ணலாம். சேம் நான் எஸ் கொடுத்தேன்னா எனக்கு லாகின் ஆகிக்கும். நான் சூடோ பெஸ்ட் ரூட் யூஸராக ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எஸ்ஒய் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ஜெங்கின்ஸ். ஓகே, எனக்கு ஆக்டிவ்ல இருக்குது. எப்படி ஸ்டாப் பண்ணுறது, கண்ட்ரோல் சீக்கிரம் வரும். ஸ்டார்ட்டுக்கு ஸ்டேட்டஸ் மேலே ஸ்டாப் கொடுக்குறேன். ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு சர்வீஸ் ஸ்டாப் ஆயிரும். நான் கெட் பண்ணேன்னா எனக்கு இன்ஆக்டிவ் ஆயிரும். ஓகேவா, ஜஸ்ட்டு நான் போய் என்ன பண்ணுறேன், பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஜெங்கின்ஸ் டேஷ்போர்ட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் ஆஃபீஸாக இதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். ஏன்னா என்னுடைய கிரெடென்ஷியல் பாத்தில் ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறேன். டிஃபால்ட் ஜெங்கின்ஸ் அவங்களுடைய இதை எடுத்துக்கிறேன், அஃபீஷியல் இமேஜ். ஜஸ்ட்டு டாக்கர் புல் ஜெங்கின்ஸ் ஃபஸ்ட்டு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணும். சரி, ஓகே, ஏபிடி இன்ஸ்டால் docker.io. இது வந்து டெபியன் பேஸ்டு, அதனால docker.io. எம் பேஸ்டுனா வெறும் டாக்கர் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா, டாக்கர் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற சில ப்ராசஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் இப்போ எல்லா பேக்கேஜஸில் வந்துருச்சு. ஓகேவா, டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். எங்கள் டிஃபால்ட்டாக எந்த ஒரு இமேஜும் இல்லை. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் புல் ஜெங்கின்ஸ் இமேஜ் புல் பண்ணுறேன். ஓகே, ஃபுல் ஆயிடுச்சு. நான் டாக்கர் இமேஜஸ் கொடுத்தோன்னா ஆப்வியஸாக என்னோட இமேஜ் 47500 MB தான் ஆகுது. ஓகேவா, இது எப்படி ரன் பண்ணும், டாக்கர் ரன் -d -p
போட்டு 80க்கு மேப் பண்ணுறேன். 80 இருந்தது. ஏன்னா நம்ம 80 நார்மல் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஸோ 80க்கு மேப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 89 இது என்னது? இமேஜ் ஐடி. ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டாக்கர் பிஎஸ் கொடுக்குறேன். என்னவாகும்? எனக்கு அப் ஆயிடுச்சு. போர்ட் எதில் ரன் ஆகும்? 80 ரன் ஆகும். ஓகே, இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம். நம்ம வந்து அதில் பண்ணுறப்ப இது பண்ணோம். ஓகே, பாஸ்வேர்டு எடுத்து கெட் பண்ணுவோம். இதில் நம்ம எப்படி பாஸ்வேர்ட் கெட் பண்ணுவோம்? ஓகே, கீப்பர் இல்லை. இதுலேயும் நமக்கு அந்த பாத்தில் போனால் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ஜெங்கின்ஸ் ரன் பண்ண வரும், கண்டெய்னர் ரன் பண்ண ஒவ்வொரு டைம் காட்டும். நம்ம அதை வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணால் நம்ம காட்டல. ஸோ அந்த கேஸில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் போர்ட் டிஃபால்ட்டாக 80 தான் இருக்கும். என்டர் கொடுத்தோன்னே 80க்கு தான் போகும். ஆப்வியஸாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் கண்டெய்னருக்குள்ளே போய் இந்த பாத்தில் கேட் பண்ணாலும் எனக்கு கிடைக்கும். ஏன்னா அது ஒரு கண்டெய்னர் தானே, அதுக்குள்ளே போனாலும் எனக்கு கிடைக்கும். பட் நான் உள்ளே போகாமல் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அது காட்டும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணலன்னா, டாக்கர் பிஎஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து கண்டெய்னர் காட்டுது. இதில் லாக்ஸ் செக் பண்ணுறேன். லாக்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக என்னென்ன என்ட்ரு இருக்கோ அதுக்கு பார்க்க முடியும். ஓகேவா? டாக்கர் லாக்ஸ் கண்டெய்னர் ஐடி 4DD. ஓகே, எனக்கு இன்ஸ்டால் ஆகிறப்ப எனக்கு வந்து பாஸ்வேர்ட் த்ரோ பண்ணியிருக்கு. தெரியுதா? ஜஸ்ட் இதெல்லாம் ரன் ஆகிறப்போ உங்களுக்கு ஐஃபன் டி கொடுக்கலன்னு இந்த ஸ்டெப் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் பாஸ்வேர்ட் த்ரோ பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சேம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ளகின்ஸ் என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சஜஸ்டட் ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அங்கே பார்த்து தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டிஃபால்ட்டாக யூசர் நேம் கேட்கும். நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் சேம் எக்ஸாக்டாக அதே தான். இது என்ன கண்டெய்னர் ரன் ஆகுது. நமக்கு அவ்வளோ பாஸ்வேர்ட், அதாவது நம்ம ஜாவா ஏற்றணும், என்ன கேள் அப்டேட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும், இதெல்லாம் ப்ராசஸ் இல்லை. ஜஸ்ட் புல் பண்ணி ரன் பண்ணால் போதும். எனக்கு இது இன்னொரு செக்கிங்ஸ் வேணும்னா நான் இன்னொருக்கா இமேஜ் ரன் பண்ணால் போதும் வேற ஒரு போர்ட்டில். ஓகேவா? இது சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு டாக்கர். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஜஸ்ட் இதை நாளைக்கு இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்ஸ்டான்ஸ் ஆர் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஓகேவா? விண்டோஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் இன் விண்டோஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். விண்டோஸ் தனியாக உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஜாவா பார்த்து என்விரான்மெண்ட் வேரியபிள் குளோபல் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்டோஸில் பார்த்துருப்பீங்க. சம்திங் நீங்கள் மைஸ் கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்து வந்து ஒரு இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல பார்த்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் இது ஜஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். EXE ஃபைல் செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஜாவா ப்ரீ ரெக்வசைட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட்டு வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபயர்வால் பிளாக் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறது சில கமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இஷ்யூன்னு நாமளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செட் ஆகலைன்னா இது பண்ணிடலாம். EC2ல போட்டுக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டோம். ஜஸ்ட் ஒர்க்காக உள்ள லாகின் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது நார்மலாக உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் இது இருக்காது. ஓகேவா? ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். மோஸ்ட்டாக டாக்கர் எல்லாம் லோக்கலே செட்டப் பண்ணியிருப்பீங்களா? விண்டோஸ்னால் உங்களுக்கு டாக்கர் அப்ளிகேஷன் வச்சு பண்ணியிருப்பீங்க. லினக்ஸ்னா ஒரு டாக்கர் இன்ஸ்டால் மோஸ்ட்டாக எல்லாரும் விண்டோஸில் வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் டாக்கர் டெஸ்க்டாப் இருந்தால் போதும். நீங்கள் CMD மூலிமா டாக்கர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சேம் அதே தான் இங்கேயும். நான் வெறும் டாக்கர் டெஸ்க்டாப் மேக்ல சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு டாக்கர் டெஸ்க்டாப் ரன் பண்ணிட்டா போதும். உங்கள் லோக்கலில் டெர்மினலில் உங்களுக்கு CMD இருக்கும். இங்கே டெர்மினல் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற இமேஜஸ் கண்டெய்னர் நான் இது மூலிமா பார்க்க முடியும். ஓகேவா? சும்மா ஜஸ்ட் எங்கிட்ட HTTP இமேஜ் இருக்குது. கண்டெய்னர் கூல் மேக் ஜஸ்ட் சம்திங் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நான் நம்மளுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினலில் இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? லாஸ்ட்டில் எல்லாருக்கும் தெரியுதுல்ல? ஓகேவா? ஓகே, டாக்டர் இமேஜஸ் கொடுத்தா எனக்கு இமேஜஸ் காட்டுது. டாக்டர் பிஎஸ் கொடுத்தா எனக்கு ரன்னாக எக்ஸிட் ஆகிருக்கு. அதனால பிஎஸ் ஐஃபன் கொடுத்தா எனக்கு எக்ஸிட் ஆன கண்டெய்னர் மட்டும் காட்டுது. ஓகேவா? ஓகே, இப்போ ஜென்கின்ஸ் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவேன்? ஜஸ்ட் டாக்கர் ஹப் போயிடுவேன். டாக்கர் ஹப்பில் ஜஸ்ட் ஜென்கின்ஸ் சர்ச் பண்ணுவேன். ஓகேவா? ஜென்கின்ஸில் லேட்டஸ்ட்டாக, அதாவது அதிகமாக புல் பண்ணுறத லேட்டஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு ஜென்கின்ஸ் /ஜென்கின்ஸ். ஓகேவா? இதான் லேட்டஸ்ட் இமேஜ். மிச்ச இமேஜ் நீங்கள் எடுத்து
ஸ்லாஷ் ஜெங்கின்ஸ்ன்னு இருக்கும். இதான் இமேஜ் நேம் ஓகேவா? மோஸ்ட்டா இது இருக்கும். பட் ஆனா, இதில கொஞ்சம் இஷ்யூன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் டவுன்லோட்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? நான் ஜெங்கின்ஸ் ஸ்லாஷ் ஜெங்கின்ஸ் இந்த இமேஜ எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் டாக்கர் புல் ஜெங்கின்ஸ் ஸ்லாஷ் ஜெங்கின்ஸ் இதான் இமேஜ் புல் பண்ற கமாண்ட் ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் நான் இமேஜ புல் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்னைக்கு ஜெங்கின்ஸ்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, கம்பெனி ஸ்டாண்டர்ட்ல எப்படி யூஸ் பண்ண போறாங்க? அது கம்பெனி பர்ப்பஸ்க்கு எந்த மாரி உங்களுக்கு யூஸ் பண்றாங்க? அந்த மாரி கொஞ்சம் டீட்டெயிலா போலாம். ஓகேவா? ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் நேத்து பார்த்தோம். அது இன்னைக்கு திருப்பி புல் பண்றோம் அவ்வளோதான். இன்ஸ்டாலேஷன்ங்கிறது இவ்வளோதான் டாக்கர்ல. நார்மல் இன்ஸ்டாலேஷன் பார்த்தா மோஸ்ட்டா அத அவாய்ட் பண்ணிடுங்க. டாக்கர்லயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் டாக்கர் புல் ஜெங்கின்ஸ் ஸ்லாஷ் ஜெங்கின்ஸ் குடுத்தா புல் ஆயிக்கும். வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? டாக்கர் இமேஜஸ் எனக்கு டாக்கர் இமேஜஸ் அ ஜெங்கின்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே. இதுக்கப்புறம் நீங்க வேணும்னா வால்யூம் மவுண்ட் பண்ணி கூட ஜெங்கின்ஸ ரேண்டமா வச்சுக்கலாம். அபிஸ் வால்யூம் மவுண்ட் பார்த்தீங்களா? ஐஃபன் குடுத்து நம்ம நேம் வச்சு பர்ட்டிகுலர் பாத் குடுப்போம். ஜஸ்ட் நான் இப்போதைக்கு லோக்கல்லயே ஸ்பின் அப் பண்றேன். ஓகேவா? டாக்கர் ரன் ஐஃபன் டி ஐஃபன் பி எதுக்கு ஐஃபன் டி ஐஃபன் பி? ஓகே சூப்பர். பேக்கிரவுண்ட்ல ரன் பண்றதுக்கு ஐஃபன் டி ஐஃபன் பிங்க போர்ட் மேப் பண்றேன். நான் வந்து 8080 8080க்கு மேப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பண்ணிட்டு இமேஜோடைய நேம் 3EE ஓகேவா? ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். எனக்கு ரன் ஆகுது. டாக்கர் பிஎஸ் குடுத்தோனே எனக்கு இமேஜ் கண்டெய்னர் ரன் ஆகுது. ஓகேவா? இந்த ப்ரௌசர்ல என்ன சர்ச் பண்ணும்? லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஓகேவா? ஜஸ்ட் குடுத்தோனே எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்ட் எனக்கு எங்க கிடைக்கும்? நம்ம பேக்கிரவுண்ட்ல ரன் பண்ணாலும் நமக்கு கிடைக்கல. அதனால நம்ம வந்து லாக்ஸ் குடுத்து செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்னது? கண்டெய்னருக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணி இந்த பாத்து அவங்க காட்டுறாங்கல்ல. ஜெங்கின்ஸ், ஜெங்கின்ஸ் ஹோம் சீக்ரெட்ஸ் இதுல இருக்கு. கேர் பண்ணீங்கன்னா வந்துரும். ஓகேவா? கண்டெய்னருக்குள்ள எக்ஸிக்யூட் ஆயி. அப்படி இல்லைன்னா இன்னொரு பாத்து என்னது? லாக்ஸ்ல செக் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஐஃபன்டி குடுக்காம வெறும் ரன் பண்ணியிருந்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் அங்கேயே காட்டும். நம்ம ஐஃபன்டி குடுத்தோனே பேக்கிரவுண்ட்ல போயிருச்சு. அது எப்படி செக் பண்றது? டாக்கர் லாக்ஸ் அந்த கண்டெய்னர் ஐடி. ஜஸ்ட் லாக்ஸ் செக் பண்றேன். லாக்ஸ் செக் பண்றேன். எனக்கு பாஸ்வேர்ட் வந்திருக்கு. ஓகேவா? நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கன்டின்யூ குடுக்குறேன். நான் பண்ணோம். ஓகே. சஜெஸ்டட் பேக்லிஸ்ட் வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம பார்ப்போம் இன்ஸ்டாலேஷன்ல ஆமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம ஆல்ரெடி வால்யூம் மூவ் பண்ணியிருந்தா யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் தான் கேட்கும். நான் நேத்து EC2ல தான் போட்டேன். இன்னைக்கு ஜஸ்ட் நான் லோக்கல்ல தானே போடுறேன். டாக்கர் லாக்ஸ் அவ்வளோதான். கண்டெய்னர் ஐடி. இல்ல எங்கேயும் காட்டும். மேல போனா எங்கேயும் காட்டும். லாக்ஸ்ன்னு போட்டா உங்களுக்கு காட்டும். ஓகே. லோக்கல் இன்ஸ்டால் பண்றது. EC2ல இதே தான். டாக்கர் புல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஆ அங்கேயும் இதே தான். எக்ஸாக்ட்டா இதே தான். இங்க என்ன பண்றோமோ அதே தான் அங்கேயும். ஆனா இங்க லோக்கல் பதிலா பப்ளிக் ஐபி போடுவோம் அவ்வளோதான். பாஸ்வேர்டு உங்களுக்கு ப்ரௌசர்ல தானே கேட்கும் பாஸ்வேர்டு. குடுத்துக்கலாம். எக்ஸாக்ட்டா அதே தான். ஓகே. நான் ஜஸ்ட் டிஃபால்ட் பிளக்கின்ஸ் மட்டும் குடுத்துக்கிட்டேன். எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஓகேவா? உங்களுக்கு பிளக்கின்ஸ் தேவைப்படும். அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஓகே பிளக்கின்ஸ் பத்தி பார்க்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி. ஓகே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ குடுக்குறேன். ஓகே. கம்பெனில ஓகே. கம்பெனில பொறுத்துட்டா ஃபர்ஸ்ட் என்வைரன்மென்ட் சொல்லுவாங்க. என்வைரன்மென்ட் இன் தி சென்ஸ் டெவ் என்வைரன்மென்ட், டெஸ்ட் என்வைரன்மென்ட், புரொடக்ஷன் என்வைரன்மென்ட் சொல்லுவோம். ஓகேவா? டெவ்னா டெவலப்மென்ட், டெஸ்ட்னா டெஸ்ட் என்வைரன்மென்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ராட் ப்ராட்னா புரொடக்ஷன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 3 என்வைரன்மென்ட் கம்பெனில இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஓகேவா? இந்த 3 என்விரான்மென்ட்டும் ஃபர்ஸ்ட்டு ஒரு டெவலப் அதாவது டெவலப்பர் வந்து ஹிட்ல புஷ் பண்ணிட்டான் கோடு. ஓகேவா? அத டெய்லி நான் போய் ஓகே இந்த டைம், அந்த டைம் சொல்ல முடியாது. மார்னிங் 9 ஆனா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பில்ட் ஆகணும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் எது பில்ட் ஆகணும்? டெவ் என்விரான்மென்ட். கோட் பில்ட் ஆகணும் ஆர் எல்ஸ் ஏதோ ஒரு சம்திங் ரன் ஆகும். ஸ்கிரிப்ட் நம்ம சும்மா இன்னைக்கு டெஸ்டிங் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரன் ஆகணும். ரன் ஆகி முடிச்சோனே எனக்கு வந்து ஓகே அடுத்த ஜாப் டெஸ்ட் என்விரான்மென்ட்ல ரன் ஆகணும். அதாவது சக்சஸ் ஆனா மட்டும் அடுத்து எனக்கு என்ன ஆகணும்? டெஸ்ட் ரன் ஆகணும். ஓகே அடுத்து டெஸ்ட் சக்சஸ் ஆச்சுன்னா ப்ராட் ரன் ஆகணும். இதுல ஏதோ ஒண்ணு ஃபெயில் ஆச்சுனாலும் எனக்கு ரன் ஆகக்கூடாது. ஸ்டாப் ஆயிட்டு நமக்கு மெயில் வந்துரணும். நம்ம போய் இஷ்யூ ஃபைண்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஆட்டோமேஷன்லாம் எப்படி அப்புறம் யூசர் எப்படி கிரியேட் பண்ணலாம்? இப்ப மல்டிபிள் யூசர் இப்ப டிஃபால்ட்டா ஜென்கின்ஸ் எப்படி இருக்குன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் போடுவோம். யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டா எல்லாத்துக்குமே அட்மின் யூசர் ஆயிரும். யார் வேணா எடிட் பண்ணலாம். யார் வேணா எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இத வந்து சேஞ்ச் பண்றது ரோல் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம். ஆர்பிஏசி. அதாவது ஒரு ரோல் இப்ப டெவலப்பர் ரோல் குடுத்தா அவனுக்கு டெவலப்பர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். அவனால பைப்லைன் கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த மாரி சில இதெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறது. நம்ம பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ற மாரி இருக்கும். அதுல எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. மோஸ்ட்டா நாளைலருந்து வால்லே மவுண்ட் பண்ணிக்கிறேன். டெய்லி இது இன்ஸ்டால் பண்றது டைம் ஆகும். வால்யூம் மவுண்ட் பண்ணிட்டா யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? அதாவது இதே நம்ம கன்டெய்னர் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா திருப்பி இதுலேருந்து வரப்போகுது. நமக்கு ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் தான் ப்ரோ போயிருக்கு. நேத்து பார்த்த கிளாஸ்ல திருப்பி போயிருக்கு. ஓகே. இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டிஃபால்ட்டா யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்குது. நான் அட்மின்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் யூசர் நேம் அட்மின் வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு அட்மின். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அட்மின். அட்மின். ஃபுல் நேம் ஜஸ்ட் கிருஷ்ணன் வச்சுக்கிறேன். இமெயில் ஐடி ஓகே. என்னோட இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சேவ் அண்ட் கன்டின்யூ கொடுக்குறேன். ஓகே. என்னுடைய அப்ளிகேஷன் சாரி ஜென்கின்ஸ் ஹெச்டிடிபி லோக்கல்ஹோஸ்ட் 8080ல தான் ரன் ஆகும்னு காட்டுது. ஓகே. சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டார்ட் யூசிங் ஜென்கின்ஸ் கொடுக்குறேன். ஓகே. என்னோட ஜென்கின்ஸ் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதில் நான் வந்து ஓகே யூசர் பார்த்துக்கலாம். லாக் அவுட் ஆகிட்டு திருப்பி லாகின் ஆகுது. யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டால் லாகின் ஆகும். ஜஸ்ட் ஓகே. இதில் மேனேஜ் ஜென்கின்ஸ் இதெல்லாம் பார்ப்போம் ஒவ்வொன்றா. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜாப் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜாப் இந்த சென்ஸ் ஒரு பைப்லைன். ஓகேவா? பேசிட்டு வாங்க. ஓகே. டிஃபால்ட்டே வந்துரும். 8080ல தான் உங்களுக்கு வந்து ஜென்கின்ஸ் டிஃபால்ட்டா ரன் ஆகும். எல்லா லேப்லயும் அந்த போர்ட் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. நியூ ஐட்டம் குடுக்குறேன். குடுத்தோன்னா ஆப்வியஸா எனக்கு வந்து இதுல நெறைய பைப்லைன்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டா ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் வந்து மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே இத யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, இதுல தான் நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். மோஸ்ட்டா இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. கஸ்டமைஸ் இன் த சென்ஸ் நம்ம என்ன வேணா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். புதுசா பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த மாரி. ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் குடுத்து ப்ராஜெக்ட் நேம் ஒண்ணு வைக்கிறேன். நான் டிஃபால்ட்டா டெவலப்மென்ட் ஜஸ்ட் டெவலப்மென்ட்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு நான் ஓகே குடுத்துக்கிறேன். எனக்கு இப்ப என்னன்னா கான்ஃபிகரேஷன் கேட்குது. கான்ஃபிகரேஷன்னா எப்படி ரன் பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் குடுத்துட்டீங்க. நேம் வச்சுட்டீங்க. இந்த ஜாப் எப்ப ரன் ஆகணும்? என்ன ரன் ஆகணும்? உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் வேணும்? அவுட்புட் என்ன வேணும்? அதெல்லாம் கேட்குது. ஜென்ரலா ஓகே. உங்களுக்கு என்ன கிட் ப்ராஜெக்ட்டா? ஆர் சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்னா கிட். சோர்ஸ் கோட் என்ன குடுக்கணும்? சோர்ஸ் கோட் இன் த சென்ஸ் உங்களுக்கு எதுலேருந்து கோட் புல் பண்ணணும்? அந்த மாரி கேட்குது. நமக்கு கிட்னா கிட் குடுத்துக்கலாம். கிட்டோட ரெபாசிட்டரி. அது பிரைவேட்டா இருந்துச்சுன்னா கிரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்ணணும். அது ரெபாசிட்டரி பொறுத்து இருக்குல்ல. நம்ம இப்போதைக்கு நன்னு வச்சுக்கலாம். அதாவது பிட் பக்கெட் என்னன்னா நம்ம போய் பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். நான் காட்டுறேன் அதெல்லாம் என்னன்னு. இப்போதைக்கு என்னன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு பிளைன் டெஸ்ட் ஓகே. எப்போ பில்ட் ஆகணும்? த்ராட்டல் பில்டு, கிட்டப் பில்டு இந்த மாரி நெறைய இருக்கு. ஒவ்வொன்னா பார்ப்போம். அடுத்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்னா நம்ப எதுல போணும்? இப்போதைக்கு எனக்கு வேண்டாம். நான் ஸ்கிரிப்ட் மட்டும் இப்போதைக்கு எழுதுறேன். ஓகேவா? அடுத்தது ஓகே. அ பில்டு, பீரியாடிக்கல் இதெல்லாம் ஓகே. வெப் ஹூக் வச்சு ட்ரிகர் பண்றது. பீரியாடிக்கல்னா ஓகே எனக்கு டைம் பேஸ்டு. நம்ம ஃபர்ஸ்ட்டு பில்ட் எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைம் பேஸ்டு எப்படி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெய்லி காலையில எனக்கு 9 மணிக்கு பில்ட் பண்ணணும். மண்டே டூ ஃப்ரைடே மட்டும் பில்ட் பண்ணணும். ஆர் எல்ஸ் எனக்கு வந்து ஓகே டெய்லி சாயங்காலம் பில்ட் பண்ணணும். ஆர் எல்ஸ் எனக்கு டெய்லி ஒரு 5 பில்ட் ரன் ஆகணும். இந்த மாரி நம்ம கஸ்டமைஸும் பண்ண முடியும். ஏன்னா டெய்லி நான் போய் ரன் பண்ண முடியாது.
நான் டெய்லியும் காலையில ஆனா 9 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரிப்ட் ட்ரிகர் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா என் ப்ராசஸ் ரன் ஆகி அடுத்த ப்ராசஸ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே. அடுத்து பில்ட் என்வைரன்மென்ட் இதுல இருக்கணும். மோஸ்ட்டா உங்களுடைய இதுதான். உள்ள கான்ஃபிகர் பண்ற EC2னா EC2ல தான் ரன் ஆகும் மோஸ்ட்டா. அதுக்கப்புறம் பில்ட் ஸ்டெப் இங்க தான் இருக்கு. போஸ்ட் பில்ட் ஸ்டெப்னா நம்ம எப்படி பில்ட் பண்ணணும்? அதாவது எனக்கு பேஷ் ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம், ஷெல் ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம், க்ரூவி ஸ்கிரிப்ட் வச்சோம். அதாவது டர்மினேட் என்ன வேணா வச்சு பண்ணலாம். டிஃபால்ட்டா மோஸ்ட்டா க்ரூவி ஷெல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நான் மோஸ்ட்டா ஷெல் குடுத்துக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஷெல் கமாண்ட் குடுத்துக்கிறேன். எக்கோ திஸ் இஸ் டெவ். திஸ் இஸ் டெவ். அதாவது இது டெவ் என்வைரன்மென்ட் அந்த மாரி ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? போஸ்ட் பில்ட்னா எனக்கு இந்த பில்ட் நடந்தோனே என்ன ஆகணும்? எனக்கு இந்த பில்ட் ஆகணும்னா இமெயில் சென்ட் பண்றதா இருக்கட்டும், ஆர் எனக்கு இன்னொரு பில்ட் ரன் ஆகுறதா இருக்கட்டும். இன்னொரு பில்ட்னா நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போதைக்கு இல்ல. நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன குடுத்துருக்கேன்? ஆ எக்ஸிக்யூட் அதாவது பில்ட் ஸ்டெப் மட்டும் குடுத்துருக்கேன். வேற எதுவும் குடுக்கல. ஓகேவா? நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு பில்ட் வந்துருச்சு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பில்ட் இருக்கு. எனக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தா நோ பில்ட். அதாவது 100% அதாவது இது எனக்கு வந்து சக்சஸ் ரேட்ல தான் இருக்கு. இப்ப ஃபெயில் ஆச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சும்மா மேகம் வருது. சும்மா ஒரு GUIல ஒரு எஃபெக்ட் காட்டுற மாரி இருக்கும். ஓகேவா? என்னோட பில்ட் நேமு லாஸ்ட் இன்னும் ரன் பண்ணல. ஃபெயிலியர் ஆகல. டியூரேஷன் இல்ல. இது பில்ட் குடுத்தா பில்ட் ஆயிரும். ஆர் எல்ஸ் நம்ம உள்ள போய் கூட பில்ட் பண்ண முடியும். டெவலப்மென்ட்ல போயிட்டு எனக்கு இதுவரைக்கும் எந்த பில்டும் இல்ல இங்க. ஓகேவா? ஜஸ்ட் பில்ட் நவுன்னு குடுக்குறேன். ஓகேவா? ஓகே. பில்ட் நவுன்னு குடுத்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகுது. சரி ரன் ஆயிருச்சு. அதாவது டிக் ஆயிருச்சு. எனக்கு ஃபெயில்னா எக்ஸ்ன்னு தரும். பில்ட் ஆயிருச்சு. நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். என்னோட கன்சோல் அவுட்புட் பார்க்குறேன். அவுட்புட்ல பார்த்தா ஓகே எனக்கு கிறிஸ்டன் பிரிண்ட் ஆயிருச்சு. யூசர் நேம் சாரி எக்கோ திஸ் இஸ் டெவ். அதாவது பிரிண்ட் பண்ணிருச்சு எனக்கு. திஸ் இஸ் டெவ்ங்கிறதா என்னோட கோடு. அத ரிட்டர்ன் பண்ணிருச்சு. ரிட்டர்ன் ஆனா எனக்கு வந்து ஃபினிஷ்டு சக்சஸ் ஆயிடுச்சு மிஷின். ஓகேவா? இது வந்து பேசிக் ஜாப்ஸ். இப்படிதான் ஒரு ஜாப் பில்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு டெவ் என்வைரன்மென்ட் இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கும். ஓகே. டாக்கர் பில்டு, டாக்கர் புஷ், டாக்கர் கமிட் இந்த மாதிரி நம்ம பேசிக் கமெண்ட் கொடுத்து டாக்கர் பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? இது நம்ம எங்க யூஸ் பண்றோம்? ஜஸ்ட் டெவ் என்வைரன்மென்ட்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்து இன்னொரு என்வைரன்மென்ட் கிரியேட் பண்றேன். இதுல பார்த்தா தெரியும். லாஸ்ட் 50 செகண்ட்ல ரன் ஆயிருக்கு. ஃபெயிலியர் ஆகல. இது ரன் ஆக எனக்கு வந்து 480 மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கு. செகண்ட்ஸ் கூட ஆகல. ஓகேவா? ஜஸ்ட் அவ்வளோ செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கு. ஓகே. நான் போய் என்ன பண்றேன் அடுத்தது? இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணேன். ஏன்னா கம்பெனில எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் இருக்காது. நான் ஆல்ரெடி பழைய AWS கிளாஸ் இருந்தா உங்களுக்கு தெரியும். நான் காமிச்சிருப்பேன். அந்த ஜென்கின்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி. நெறைய இருக்கும். அது நெறைய பில்ட் இருக்கும். டெய்லியும் அவ்வளோ பில்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே. ஆ இது டெஸ்ட் என்வைரன்மென்ட். டெஸ்டிங். சேம் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் வச்சுட்டு நான் என்ன பண்றேன்? ஓகே குடுத்துறேன். ஓகே குடுத்துட்டு சேம் என்ன பண்றேன்? ஷெல்ல ஓகே எக்கோ பண்றேன். எக்கோ திஸ் இஸ் டெஸ்டிங். ஓகேவா? ஓகே. இது எப்படி ரன் பண்றது? பில்ட் நவ். எனக்கு ஆஃபீஸா ரன் ஆயி சக்சஸ் ஆயிருச்சு. ஓகேவா? அடுத்து இன்னொரு என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் குடுத்துட்டு மிச்சம் செலக்ட் பண்ணலாம். பட் ஆனா அதில உங்களுக்கு நெறைய ஃபியூச்சர்ஸ் வராது. இதெல்லாம் நீங்க என்ன வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஸ்டைல்னா ஃப்ரீயா மோஸ்ட்டா எல்லாருமே ஃப்ரீ ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா கம்பெனிலயும் ஃப்ரீ ஸ்டைல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சேம் நான் பில்டுல இது போயிட்டு சேல் குடுத்துக்கிறேன். சேம் எக்கோ குடுத்துட்டு திஸ் இஸ் ப்ராட். ஓகே. ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு வந்து என்ன இருக்கு? 3 என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணிட்டேன். டெவலப்மென்ட், டெஸ்டிங், புரொடக்ஷன். ஓகேவா? இப்ப நம்மளோட யூஸ் கேஸ் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் எது ரன் ஆகணும்? டெவலப்மென்ட் ரன் ஆகணும். டெவலப்மென்ட் ரன் ஆனோன டெஸ்டிங் அதாவது டெவலப்மென்ட் சக்சஸ் ஆனா மட்டும் தான் டெஸ்டிங் ரன் ஆகணும். டெஸ்டிங் சக்சஸ் ஆனா மட்டும் தான் புரொடக்ஷன் ரன் ஆகணும். இது ஒரு ஆட்டோமேஷன். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் நான் போய் அத கான்ஃபிகர் பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாத்துலயும் ஒவ்வொரு பில்ட் தான் ரன் ஆயிருக்கு. இங்க பார்த்தாலே தெரியுது. ஓகேவா? ஓகே. டெவலப்மென்ட் போய்க்கிறேன். திருப்பி இங்க லெஃப்ட் சைடுல கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடுல கான்ஃபிகரேஷன் வந்துரும். இங்க போயிட்டு சேம் நான் இப்போ போஸ்ட் பில் பண்றேன். போஸ்ட் பில் என்ன குடுக்கணும்? பில்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ்.
போஸ்ட்னா போஸ்ட் பில்டுனாவே நமக்கு இது நடந்தா மட்டும் தான் அது ரன் ஆகணும். ஓகேவா? அதுலயும் ஓகே எனக்கு வந்து ஸ்டேபிள். அதாவது இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ரன் ஆனா மட்டும் தான் ரன் ஆகணும். ஆர் எல்ஸ் இது ரன் ஆகலைனாலும் ரன் ஆகலாம். அந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நான் இதுல என்ன குடுக்குறேன்? டெஸ்டிங் அதுவே காட்டுது எனக்கு. என்னென்ன ப்ராஜெக்ட் அவைலபிளா இருக்கு. டெஸ்டிங் ஆஃபீஸருக்கு நான் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கூட நான் கமா போட்டு அத குடுக்க முடியும். புரொடக்ஷன். பட் நான் டெஸ்டிங்றனே டெஸ்டிங்லேருந்து எனக்கு புரொடக்ஷன் கால் ஆகணும். அந்த மாரி குடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் ரன் பண்ணல இப்போதைக்கு. அடுத்து என்ன பண்றேன்? டெஸ்டிங்க்குள்ள போய்க்கிறேன். டெஸ்டிங்ல போயிட்டு என்ன பண்றேன்? கான்ஃபிகரேஷன்ல போஸ்ட் பில்ல பில்ட் அத ப்ராஜெக்ட் குடுத்துட்டு புரொடக்ஷன் சேவ் பண்ணிக்கிறேன். பில்ட் அ ப்ராஜெக்ட். ஓகே. ஜஸ்ட் இப்போதைக்கு நான் 3 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க. 3 ஒவ்வொரு டைம் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும்? டெவலப்மெண்ட் ஆபீஸா இது நம்ம மேனுவலா ரன் பண்ண போறோம். ஆட்டோமேஷன் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் மேனுவலா ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே. பில்ட் நான் குடுக்குறேன். எனக்கு 2வது ரன் ஆயிருச்சு. ஓகேவா? நான் வெளிய வந்து பாக்குறேன். எனக்கு இது 2 ரன் ஆயிருச்சு. ஓகேவா? அடுத்து என்ன ரன் ஆகுது பாக்குறேன். அடுத்து பில்ட் கியூல இங்க காட்டு பாருங்க. அடுத்து டெஸ்ட் ரன் ஆயிருச்சு எனக்கு. இங்க 2 மாறல பட் மாறிரும். டெஸ்ட் முடிச்சுட்டு இங்க அடுத்து என்ன ரன் ஆகுது? புரொடக்ஷன். 2மே ரன் ஆச்சு. இப்போ எனக்கு பில்ட் 0ல இருக்கு. நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். எனக்கு என்ன ஆகுது? அபிசா 2 ரன் ஆயிருச்சு அபிசா. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் ரன் ஆனா டெஸ்டிங் ட்ரிகர் ஆச்சு. டெஸ்டிங் சக்சஸ் ஆனோனா புரொடக்ஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இது வந்து நார்மல் யூஸ் கேஸ். அதாவது இந்த மாதிரி என்வைரன்மென்ட் ஸ்விட்ச் பண்றது இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுவாங்க. அடுத்த யூஸ் கேஸ் என்னன்னா, ஓகே டெய்லியும் காலையில நான் பில்ட் பண்ணும். அதாவது டெவலப்பர் நைட் எவ்வளவு நேரம் வேணா கோட் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வேணா கோட் பண்ணிக்கலாம். ஆ, ஆ. நம்ம மேனுவலா ஸ்டார்டிங்கே ஒன்று பண்ணோம்ல. 2 கட்டு மொத்த கவுண்ட் 2 இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு கவுண்ட் 2. ஓகே. இப்போ நான் வந்து எது இஷ்யூ வருது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல GitHub குடுத்துறேன். குடுத்துட்டு நான் ரெபோசிட்டரி குடுக்கல. சேவ் பண்ணிக்கிறேன் நீங்க. ஜஸ்ட் ரன் பண்ண எனக்கு என்ன ஆகும்? இஷ்யூஸ் த்ரோ ஆகும். ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜஸ்ட். ஓகேவா? நான் பில்ட் நோ குடுக்குறேன். எனக்கு ஆபீஸா இஷ்யூ வருது. இந்த இடத்துல டிக் சிம்பிள் பதிலா எக்ஸ் சிம்பிள் காட்டுது. நான் வெளிய வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆபீஸா எனக்கு எல்லா டைமும் சக்ஸஸ் இருந்துச்சு. இப்போ ஃபெயில்டுன்னு வருது. எனக்கு 2 ஜாப் இருக்கு. அதுல வந்து 3வது ஜாப் மட்டும் எனக்கு ஃபெயில் ஆயிருக்கு. லாஸ்ட் ஃபெயில் என்னது 3வது ஜாப். எனக்கு வந்து லாஸ்ட் ரீசன் 17 செகண்ட்ல எனக்கு ஃபெயில் ஆயிருக்கு. அது ஏன் ஃபெயில் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கன்சோல் அவுட்புட் பார்த்தாலே தெரியும். ஓகே இந்த இடத்துல கேட்குது. ஓகே கிட் ரெபாசிட்டரி குடுத்துருக்கீங்க. பட் கிட் லிங்க் நீங்க பாஸ் பண்ணல. ஜஸ்ட் த்ரோ பண்ணணும். உங்களோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? ஃபெயிலியர் இருக்கு. ஆபீஸா நம்ம போய் கான்ஃபிகர் பண்ணிடலாம் அதுல திருப்பி. கான்ஃபிகர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்? அத நன்னுன்னு குடுத்துறேன். நன்னுன்னு குடுத்து சேவ் பண்ணிட்டு திருப்பி பில்ட் பண்றேன். எனக்கு ஆபீஸா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போதைக்கு இதுல மட்டும் 4 ஜாப் ரன் ஆயிருக்கு. மிச்சம் 2லயும் 2 ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப என்ன யூஸ் கேஸ்னா, அதான் டெய்லி காலையில இப்ப டெவலப்பர் டெய்லி நைட் எத்தனை பேர் வேணா கோட் பண்ணலாம், எவ்வளோ வேணா பண்ணலாம். பட் டெய்லி காலையில எனக்கு ஒரு இமேஜ் புஷ் ஆகணும். அந்த இமேஜ் என்னவா இருக்கும்? லேட்டஸ்ட்டா இருக்கும். ஏன்னா நேத்து நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்பெனில நெறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் கமிட் பண்ணாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் வாட்டெவர். எல்லாமே இந்த மாரி ஒவ்வொரு ஜாப்பா தான் இருக்கும். ஓகேவா? எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு வந்து லேட்டஸ்ட் நான் போய் புல் பண்ணணும். மார்னிங் ஓகே 9:00 டெய்லி ஷெட்யூல் பண்ணலாம் வைங்க. ஆர் எல்ஸ் இப்போதைக்கு நம்ம 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா பண்றோம். இதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்? லினக்ஸ் யாராச்சும் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? cron tab cron tab cron tab ஷெட்யூல் பண்ணி ஷெட்யூல் பண்ணுவோம். cron tab யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஓகே. ஓகே. cron tabங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு லினக்ஸ்ல ஒரு கொரி மாரி கூட சொல்லலாம். ஒரு ஃபார்மேட் செட் ஆஃப் ஃபார்மேட் தான் யூனிவர்சலா ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? அதேதான். எக்ஸாக்ட் அதேதான். cron tab 5 ஸ்டார் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஜஸ்ட் இந்த மாரி தான் இருக்கும். அதாவது 5 ஸ்டார் போட்டா எனக்கு 1 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரன் ஆகும்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் 5 ஸ்டார் இருந்தா எவ்ரி 1 மினிட் 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா என் ஜாப் ரன் ஆகும். அதாவது இந்த 5 ஸ்டார் குடுத்தாவே போதும். லினக்ஸ்ல நான் காட்டுறேன் போறப்ப என்ன லினக்ஸ்ல எப்படி பண்ணுவோம்னு சொல்லி cron tabம் குடுத்தவங்களுக்கு காட்டும். அதுல நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே ஸ்டார் 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 5 ஸ்டார் டிஃபால்ட்டா யூனிவர்சல் கோட் 5 தான் ஃபாலோ பண்ணுவோம். 5 எதுக்குன்னு சொல்றேன் ஓகேவா? 5 ஸ்டார் குடுத்துட்டு என்னோட ஸ்கிரிப்ட் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சிருக்கேன் நீங்க.
அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் இங்கே பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஓகே ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சடனே பண்ணாலும் உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும் பேக் எண்டில். ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவோம், யூனிவர்சல் கோட் லாங்குவேஜ் மாதிரி சொல்லுவோம். ஓகே, இங்கே ஒன்னு கொடுத்துட்டா எனக்கு என்ன ஆகும், அட் மினிட் 1, அதாவது எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணினா 8:01 ரன் ஆகும். இப்போ 9 மணினா 9:01 ரன் ஆகும். அது ஒன்றுன்னு எங்கே பக்கத்தோ அப்போ ரன் ஆகும். இதே நான் வந்து இங்கே */1 கொடுத்தேன்னா இது எவ்ரி 1 மினிட் ஒருக்கா ரன் ஆகும். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு எதை மினிட் பண்ணுதுன்னா மினிட் ரன் பண்ணுது. ஓகேவா? இதில் நீங்கள் 1 கொடுத்தா என்ன ஆகும், எவ்ரி எவ்ரி மினிட் இல்லை சாரி 8191 1ன்னு வரப்பெல்லாம் ரன் ஆகும். ஓகேவா? இதே நான் வந்து இங்கே *1 கொடுத்தேன்னா எவ்ரி 1 மினிட் எவ்ரி 1 மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ரன் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே 1 கொடுத்தேன்னா நீங்கள் நான் ஸ்டார் கொடுத்துட்றேன் எவ்ரி 1 hour 8 o'clock 9 o'clock 10 o'clock. ஓகேவா? இதே நான் *1 கொடுத்தேன்னா இப்போ டைம் என்ன, ஓகே இது எவ்ரி 1 மினிட் தான் எடுத்துக்குது. இது ஒரு கண்டிஷன் தான். இது எவ்ரி 1 மினிட்ல தான் ரன் ஆகுது. ஓகேவா? ஓகே, இங்கேயும் காட்டு பாருங்க. இது 1 கொடுத்தா 1 மினிட் ரன் ஆகும், 1 கொடுத்தா 1 ஹவர்ஸ் ரன் ஆகும். டே மந்த், அதாவது இங்கே 1 கொடுக்குறேன் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எவ்ரி மினிட் ஆன் டே ஆஃப் மந்த் 1, அதாவது மாதத்தோடைய 1வது நாள் மட்டும் எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் இங்கே 1 கொடுக்குறேன். எனக்கு இன் ஜான்வரி வருஷத்தோடைய 1வது மாதம் மட்டும் ரன் ஆகும். ஒருக்கா தான் ரன் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே கொடுத்தேன்னா மண்டே மட்டும் ரன் ஆகும். ஓகேவா? அது வீக்லி ஒன்ஸ் அதான் அப்படி போட்டிருக்காங்க. எவ்ரி மண்டே எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே மண்டே மட்டும் ரன் ஆகணுமா, இப்போ 2 கொடுத்த இந்த இடத்துல என்ன ஆகும், டியூஸ்டே மட்டும் ரன் ஆகும். ஓகேவா? அப்போ 3 கொடுத்தா வெனஸ்டே மட்டும் ரன் ஆகும். இந்த இடத்துல ஸ்டாரும் கொடுத்தனா எவ்ரி டெய்லியுமே, அதாவது மண்டே அந்த மாதிரி ரன் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளோட கண்டிஷன் என்னன்னா, நான் எவ்ரி 1 மினிட் கொடுத்துக்கலாம். எவ்ரி 1 மினிட்னா என்னது, 5 ஸ்டார். 5 ஸ்டார்லாம் */1 கொடுக்கலாம். 2 கொடுத்தாலும் எனக்கு எவ்ரி 1 மினிட் தான் ரன் ஆகும் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இது ஜஸ்ட் இந்த க்ரான் டைம் மட்டும் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, என்னோட ஜெங்கின்ஸ் ப்ராஜெக்ட் போய்க்கிறேன். இப்போ நான் எதை ரன் பண்ணும், டெவலப்மெண்ட் மட்டும் ரன் பண்ண போதும். டெய்லி மார்னிங் 9 o'clock டெவலப்மெண்ட் மட்டும் ரன் பண்ண போதும். மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆயிரும். ஓகேவா? ஜஸ்ட்டு என் டைம் பார்த்துக்கிறேன் 7:40. எனக்கு இது வரைக்கும் 2 பில் தான் ரன் இருக்குது. இதில் 2 இதில் 4 ரன் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு டெவலப்மெண்ட் வைக்கிறேன், கான்ஃபிகரை போய்க்கிறேன். ஓகேவா? கான்ஃபிகரில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு பில்டு பீரியாடிக்கல் காட்டுது. ஓகேவா? இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ண எனக்கு ஷெட்யூல் காட்டுது, ஷெட்யூல் பண்ண சொல்லுது. ஓகே, எப்போ ஷெட்யூல் பண்ணணும்னு நான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன், ஸ்டார் 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 5 ஸ்டார் டிஃபால்ட்டா, ஆர்எஸ் நீங்கள் டே வைஸ் மார்னிங் 9 o'clock ஆர் இப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். டைம் இப்போ எனக்கு 41. இப்போ 42க்கு மேபி ஒரு பில்ட் ரன் ஆகலாம். அது இது வந்து யூனிவர்சல் டைமாக இருக்கும். இதில் வந்து 2-3 ஆகுது. அது யூஎஸ்டியில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நான் ஜஸ்ட் பேக் வந்துக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல என்னென்ன ஜாப் ரன் ஆகும், பில்டு கியூவில் என்னென்ன ரன் ஆகும் நீங்கள் காட்ட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் 1 மினிட்டுக்கு. ஓகே, எனக்கு 42 ஆனோன்னா ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஆகுது, டெஸ்டிங் ரன் ஆகுது. அதாவது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இங்கே 3 பில்ட் ஆயிடுச்சு. இப்போ டெஸ்டிங் ரன் ஆகிட்டு இருக்கு. கியூலக்கெல்லாம் அடுத்து ப்ராசஸ் ஆகுறது. ஓகேவா? இப்போ டெஸ்டிங் ரன் ஆனோன்னே ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆஃபீஸாக இது 2 ஆகி முடிச்சா நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகேவா? ம் அங்கேயும் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்ல, பண்ணிட்டேன்.
அதாவது இது பில்ட் ஆனோன்னா எனக்கு ப்ரொடக்ஷன் ட்ரிகர் பில்ட் பண்ணியிருக்கேன். முன்ன ஸ்டெப்பில் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, 3மே எனக்கு ரன் ஆகிருச்சு. ஓகேவா? எவ்ரி மூமெண்ட் அடுத்தது எனக்கு என்ன 43 ஆனாலும் எனக்கு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த ஒர்க் ஃப்ளோ புரியுதுல்ல? மோஸ்ட்டாக கம்பெனிஸில் இப்படி தான் நம்ம க்ரான் டேப் வச்சு ஓகே பில்டர் டு பில்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ பேசிக்காக பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து க்ரூ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து இதை பார்க்கலாம் பார்த்தா யூசர் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். இப்போ சொன்னேன்ல, இப்போ ஒரு ஜெங்கின் வந்து கம்பெனி சைடில் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்குறேன். டெவலப்பர் இருப்பான், டெஸ்டர் இருப்பான், யார் வேணா இருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் நான் எல்லா ஆக்சஸ் கொடுக்க முடியாது. அவனுக்குன்னு ஒரு ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அவனுக்கு ரோல் லெவல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன மேனேஜ் ஜெங்கின்ஸ்னு ஒரு டேப் இருக்குது. ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை செக்யூரிட்டியில் பார்த்தா எனக்கு இந்த இடத்துல பார்த்தா எனக்கு 1 2 3 4 தான் இருக்குது. ஓகேவா? அதாவது யூசரு, கிரெடென்ஷியல்ஸு, செக்யூரிட்டி. ஓகேவா? கிரெடென்ஷியல் ப்ரொவைடர்னா உங்களுக்கு இப்போ கிட்ல ப்ரைவேட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் கிரெடென்ஷியல் கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜெங்கின்ஸ் போய்க்கிறேன், சாரி செக்யூரிட்டி போய்க்கிறேன். செக்யூரிட்டியில் என்ன பண்ணுறேன்னா ஓகே அத்தான்டிகேஷன் போய்க்கிறேன். அத்தான்டிகேஷனில் என்ன இருக்குன்னா ஓகே லாகின் அண்ட் யூசர் கேன் டூ எனி திங். அதாவது ஒரு யூசர் லாகின் பண்ணாவே என்ன வேணா பண்ணலாம்னு கட்டுது. பட் எனக்கு இப்படி இருக்கக்கூடாது. ரோல் பேஸ்டு அத்தான்டிகேஷன் இருக்கணும். அதாவது என்ன ரோலோ அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூசர் இருக்கணும். நம்ம எக்ஸாக்டாக இப்படி இருக்கும் பார்த்தா ஏடபிள்யூஎஸ்ல ஐஏஎம் பார்த்தோன்னா இருக்கா, எக்ஸாக்டாக அதே தான். ஐஏஎம்னா ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். அதில் எப்படி கிரியேட் பண்ணுவோம், ரோல் கிரியேட் பண்ணுவோம், யூசர்ஸ் கிரியேட் பண்ணுவோம், இன்டெகிரேட் பண்ணுவோம். ஜஸ்ட் சேம் எக்ஸாக்டாக அதே தான் இங்கேயும். ஓகேவா? பட் இதில் எனக்கு வந்து ரோல் பேஸ்டு இல்லை, எனக்கு ஆப்ஷனு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா? பிளகின்ஸுக்கு நீங்கள் சும்மா யூடியூப்ல ஜெங்கின்ஸ் பிளகின்ஸ் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து வெப்சைட் வரும். அஃபீஷியல் வெப்சைட் plugins.jenkins.io. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இல்லை, பிளகின்ஸ் நேம் தெரிஞ்சுக்க. ஓகேவா? ஜஸ்ட் இதில் நீங்கள் போய் உங்களுக்கு என்ன பிளகின் வேணும், நமக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடாக வேணும், ஆர்எல்ஸ் நமக்கு ரோல் பேஸ்டு ஜஸ்ட் கீவேர்ட் தெரிஞ்சே போதும். ரோல் நமக்கு ரோல் ஜஸ்ட் வந்துருச்சு. ஓகே, இதுலேயே ஃபஸ்ட்டு பார்த்தா கட்டுது பாருங்க, ரோல் பேஸ் தண்டி செக்யூரிட்டி. ஓகே, இதுலேயே நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல் ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது அதில் சீக்ரெட் கீ அதெல்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். ஜஸ்ட் இது நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஓகே இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணனா எனக்கு அத்தான்டிகேஷனில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி புதுசாக வந்துடும். ஓகேவா? சரி, புதுசாக ஸ்ட்ராட்டஜி வந்துடும். அதை நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், அதில் என்னென்ன ரோல் கொடுக்கலாம், ஜஸ்ட் அதை பார்க்கலாம். இப்போதைக்கு நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண காட்டுறேன். ஜஸ்ட் என்னோட ஜெங்கின்ஸ் போய்க்கிறேன். இதில் பார்த்தா பிளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தா அவைலபிள் இன்ஸ்டால்னா ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆன பிளகின்ஸ்லாம் இங்கே காட்டும். டிஃபால்ட்டாக இதில் இன்ஸ்டாலில் இருக்குது. ஓகேவா? அவைலபிள்னா நம்ம இனிமேல் இன்ஸ்டால் பண்ண போகிறது. இதில் என்ன கொடுக்கணும், ரோல் பேஸ்டு அத்தான்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இதை நான் செக் பாஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். அதாவது சில இதுக்குலாம் ரொம்ப கான்ஃபிகரேஷன் லெவல் அஃபெக்ட் ஆகுறதுல நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம் ஜெங்கின்ஸ். இது நமக்கு ரீஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை. அதை கிளிக் பண்ணுங்க, ரீஸ்டார்ட் ஆயிடும். ஜஸ்ட் இது நான் ரீஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை, சக்ஸஸ் ஆச்சுனே போதும். ஓகேவா? இப்போ நான் எங்கே போகணும், டேஷ்போர்ட் போயிட்டு மேனேஜ் ஜெங்கின்ஸ் போயிட்டு சீட்டில் போய்க்கிறேன். எனக்கு இன்னமும் 1 2 3 4 ஆப்ஷன் தான் இருக்குது இந்த இடத்துல. ரோல் பேஸ்டு வரல. மேனேஜ் ஜெங்கின்ஸ் இல்லை செக்யூரிட்டியில் போனால் எனக்கு இந்த இடத்துல ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எனக்கு புதுசு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு, பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறனால. மோஸ்ட்டாக இது இல்லைன்னா நம்ம பிளகின்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம ஃப்ரீலி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அங்கேயே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு ஜஸ்ட்டு சேவ் பண்ணோன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துருக்கு, புதுசாக மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ். அது புதுசாக முன்ன பார்த்தா இல்லை எனக்கு, இப்போ புதுசாக அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், யூசர் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு அட்மிட் மட்டும் தான் இருக்குது. இப்போ 2 3 யூசர் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஆட் யூசர் 1 பாஸ்வேர்ட் ஜஸ்ட் யூசர்னே வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு எல்லாத்துக்குமே யூசர் ஜஸ்ட் நேம் என்ன வேணும் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் இமெயில் கொடுத்துட்டு நான் கிரியேட் யூசர் கொடுத்துறேன். ஓகே, எனக்கு ஒரு யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. யூசர் 1 பாஸ்வேர்டு என்னது யூசர் தான் வச்சுருக்கேன். நேம் மட்டும் சாயின் வச்சுக்கிட்டேன். அடுத்து யூசர் 2 பாஸ்வேர்ட் யூசர் சேம் யூசர்னே வச்சுக்கிறேன். நேம் மட்டும்
பாஸ்வேர்ட் எஸ் சார். கூகுள் ஜஸ்ட் வாட் எவர் நேம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல அடுத்த மெயில் ஐடி கொடுத்துட்டு கிரியேட் யூசர் கொடுத்துறேன். இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன், 2 யூசர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, சேம் டேஷ்போர்ட் போயிட்டு மேனேஜ் ஜென்கின்ஸ், மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ். ஓகேவா, டைம் இருக்குல்ல, ஓகே இருக்கு. ஓகே, இப்போதைக்கு நான் ஆட் ரோல் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரோல் என்ன கிரியேட் பண்ணணும், என்னென்ன ரோல் கிரியேட் பண்ணணும், டெவலப்பர் டெவலப்பர் ஆக்சஸ் கிரியேட் பண்ணணும். அடுத்து அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கணும், அந்த மாரிலாம் இருக்குது. ஓகேவா, நான் டெவலப்பர் ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறேன். வெறும் நேம் மட்டும் தான் வைக்கிறேன். ஓகேவா, ரோல் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன், அதாவது ஓவரால் ஜென்கின்ஸ், அதாவது இதில் பார்த்தா குளோபல் ரோலுங்கிறது பார்த்தா இந்த ஜென்கின்ஸ் இருக்குல்ல, ஓவரால் ஜென்கின்ஸில் அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கணும். அடுத்து ஐட்டம் ரோல். ஐட்டம் ரோல்னா ஓகே, அவங்களுக்கு என்ன பைப்லைனில் இப்போ டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு ஜாப் இருக்குது, அந்த ஜாபுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சஸ் வேணும், அது ஐட்டம் ரோல். அடுத்தது பார்த்தா உங்களுக்கு ஏஜென்ட் ரோல், இது அவாய்ட் பண்ணுங்க, இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லை, ஜென்கினே மாஸ்டர் ஸ்லீவ் கான்செப்டில் கான்ஃபிகர் பண்ணுவோம். நான் ஆன்சபிள் போகிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன கான்செப்ட்னு. அந்த இடத்துல எப்படி ரோல் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஜஸ்ட் இதை ஓமிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், டெவலப்பர்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டேன். டெவலப்பருக்கு மொத்தமான, அதாவது மொத்த ஜென்கின்ஸ் பேஜில் அவனுக்கு ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கணும், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா, அந்த மாதிரி கான்செப்ட். கிரியேட்டர் ஆடு கொடுத்தா போதும். அடுத்து நான் டெஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டெஸ்டர் காபிஸ் என்ன பண்ணுறேன், அவனுக்கும் சேம் ரோல் தான், ரீட் மட்டும் தான் பண்ண வைக்கிறேன். அரல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், ஓவரால் நான் ரீ கொடுக்கலாம். கிரெடென்சியல் பேஸ்டு, அதாவது ஆக்சஸ் அந்த இடத்துல அவனுக்கு எடிட் பண்ணுற கொடுக்கலாம். அடுத்து ரன் பண்ணுற ஜாபில் அவனுக்கு டிப்ளாய் எடிட் கொடுக்கலாம், வாட் எவர். நான் ஜஸ்ட் ஓவரால் என்ன பண்ணுறேன், ரீட் ஆக்சஸ் மட்டும் கொடுக்குறேன், அதாவது ரோல் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறேன், ஐட்டம் ரோல். இது என்னன்னா, ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டெவலப்பருக்கு வந்து 10 ப்ராஜெக்ட் இருக்கு, நீங்கள் 10 ப்ராஜெக்ட்டுமே உனக்கு ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா, ரோல் டு ஆட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, உனக்கு என்ன ரோல் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி தான் கான்செப்ட். அதாவது அங்கே இடத்துல டெவலப்பருக்கு ஒரு 10 ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ டெவலப்மெண்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்போ டெவலப்மெண்ட் ஸ்பேஸ் ஃப்ரண்ட் எண்ட், டெவலப்மெண்ட் பிளேஸ் பேக் எண்ட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஓகே டெவலப்மெண்ட்ல எல்லாம் கொடுக்கணும். ஓகேவா, அதுக்கு நான் சேம் ரோல் டெவ்னு கொடுத்துக்கிறேன். பேட்டர்ன் அவனுக்கு எப்படி இருக்கணும், ஓகே டெவ்னு இருக்க எல்லாமே அவனுக்கு ஆக்சஸ் பண்ணு. ஆனால் டெவ் டாட் ஸ்டார்னு கொடுத்தா எனக்கு என்ன இருக்கும், டெவ்னு ஆரம்பிக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவனால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நமக்கு டெவ்னு ஆரம்பிக்கல என்ன இருக்கு, ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அந்த ஒன்று அவனால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ 5 இருந்துச்சுன்னா 5 ஆக்சஸ் பண்ண, 5 மட்டும் தான் அவனுக்கு காட்டும். ஓகேவா, ஜஸ்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், பர்மிஷன்ஸ் இப்போதைக்கு எதுவும் பண்ணல, நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் அவனுக்கு வந்து அந்த டெவ்னு இருக்க ப்ராஜெக்ட்டில் அவனுக்கு எல்லா ஆக்சஸும் கொடுக்குறேன். அவனை கிரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், வியூ பண்ணலாம். இது என்ன புரியுது, அதாவது அந்த ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, அவனோட டெவலப்மெண்ட் இருக்க ப்ராஜெக்ட் மட்டும் அவனால் எடிட் பண்ண முடியும். ஓவரால் பார்க்க முடியும், பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் எடிட் பண்ண முடியும். ஓகேவா, ஜஸ்ட் அவனுக்கு ஜாப் எல்லா ஆக்சஸுமே கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை மட்டும் தான் அவனால் ஆக்சஸ் பண்ண முடியும், வேற எதுவும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அதே தான். ஓகே, இப்போதைக்கு எனக்கு கொடுத்துட்டேன். பேக் எண்டில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, எனக்கு 1 நிமிஷம் இருக்க ஜாப் எக்கச்சக்கமாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இது மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் ஓகே டெவலப்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், சரி சேவ் பண்ணுறேன். ஓகே, டெஸ்டிங் கொடுக்குறேன். ஓகே, டெஸ்டிங் கொடுத்து ஸ்டார்ட்னா டெஸ்டிங் ரிலேட்டடாக இருக்க எல்லாமே அவனுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஆட் பண்ணுறேன் அபிஷா. டெஸ்டிங்கில் அவனுக்கு ஜஸ்ட்டு எல்லா ஆக்சஸும் கொடுக்குறேன். எனக்கு பேக் எண்டில் ஜாப் ரன் ஆகிட்டே தான் இருக்கும், பட் அது ப்ராப்ளம் இல்லை நமக்கு. ஜஸ்ட் இதில் ஜாப் ரன் வியூ அதெல்லாம் தான் இருக்குது, உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்த்தாவே புரியும் அது என்ன தான் இருக்குன்னு. அங்கே ஜஸ்ட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு 2 யூசர் மட்டும் ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணல. ஓகேவா, யூசர் 1 யூசர் 2 இருக்குது, அதை நான் என்ன கான்ஃபிகர் பண்ணல, வெறும் ரோல் மட்டும் தான் பண்ணிக்க, அது யூசருக்கு அசைன் பண்ணணும் அடுத்தது. ஓகேவா, சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணும், நான் பேக் வந்துக்கிறேன். சாரி, மேனேஜ் ஜென்கின்ஸ் வந்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சேம் மேனேஜ் அண்ட் அசைன் ரோல் கொடுத்துக்கிறேன். அதே இடத்துக்கு வரும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அசைன் ரோல்ஸ், அதாவது ரோல் கிரியேட் பண்ணிட்டு அது யாருக்கு அசைன் பண்ணணும் அந்த கான்செப்ட் இருக்குல்ல, நான் ஆட் யூசர் கொடுக்குறேன். யூசர் நேம் என்ன கேட்குது, யூசர் 1 தான் கிரியேட் பண்ணணும், அபிசா. ஓகேவா, ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவன் என்ன யூஸராக இருக்கணும்,
யூசர் 1 டெவலப்பராக இருக்கணும். யூசர் 1 நேம் என்னது? சாய். நான் அங்கே கொடுத்த ஞாபகம் இருக்கா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? ஆட் யூசர் கொடுத்துட்டு யூசர் 2. யூசர் 2 நேம் என்னாச்சு? கோகுல் ஆச்சு. ஆபீஸ் அங்கே கோகுல்னு வரணும். கோகுல் என்னவா இருக்காரு? டெஸ்டராக இருக்காரு. டெஸ்டிங் என்விரான்மெண்ட் உனக்கு ஆக்சஸாக இருக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம குரூப், நம்ம ஆபீஸ் அங்கே பார்த்தோம்ல குரூப் எப்படி ஆட் பண்ணுறேன்னு. ஜஸ்ட் இப்போதைக்கு நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்? சேவ் பண்ணிக்கிறேன். எங்கே வரும்? டிஸ்பிளே வந்துடும். ஆபீஸ் வந்துடும். ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்? லாக் அவுட் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்மின் யூஸர் ஆகிறேன். அட்மினுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? அட்மினில் லாகின் பண்ணணும். எனக்கு ஆபீஸாக 3 ஆக்சஸும் இருக்கணும். ஏன்னா அட்மின் டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கும். எனக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், 3மே இது பண்ணலாம், லாக் அவுட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், யூஸரை பார்க்க முடியும், என்னென்ன யூசர்ஸ் இருக்கா, பீப்புள்ஸு எல்லாமே என்னால் பார்க்க முடியும். ஓகே, அடுத்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். அடுத்து யூசர் 1 பாஸ்வேர்ட் யூசர் தான் கொடுத்தேன். ஓகேவா? சைன்இன் பண்ணிக்கிறேன். யூசர் 1 யார்? டெவலப்பர். சரி, டேஷ்போர்டில் டெவலப்மெண்ட் வரணும், பட் ஏன் வரல? ஓகே, அந்த இடத்துல ப்ராஜெக்ட்டில் ஏதோ ப்ராப்ளம். ஓகே, இந்த இடத்துல டெவலப்மெண்ட் வரும். நான் திருப்பி எடிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல அவனுக்கு என்ன காட்டும்? டெவலப்மெண்ட்டுங்கிற மட்டும் தான் வரும். ஏன்னா அவனால் புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். பட் டெவலப்மெண்ட்டுங்கிற ப்ராஜெக்ட் அவனால் இது பண்ண முடியும். நான் போய் ஓகே அதை இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுறேன். என்ன தப்பு பண்ணேன்னு. அட்மின் போயிட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது போகிறேன், மேனேஜிங் கின்ஸ் போய்க்கிறேன். ரோல் பேஸ்டு அத்தன்டிகேஷன் போகிறேன். ரோலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ரோலில் டெவ் என்ன பண்ணுறேன்? எடிட் பண்ணுறேன். கரெக்டாக தானே இருக்குது. இங்கே ஜஸ்ட் டபுள் கோர்ஸ் கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு. டிகேஎஸ் நான் வச்சுருக்கேன். ஓகே, டேஷ்போர்ட் பார்த்துக்கிறேன். டெவலப்மெண்ட்டில் ஜஸ்ட் நான் லாகின் பண்ணி பார்க்குறேன். யூசர் 1 நேம் என்னது? சாய். பட் இந்த இடத்துல வரணுமே. ஓகே, ஏதோ ஜஸ்ட் மிஸ்டேக் ஆகுது. திருப்பி அட்மினில் போயிட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டெவலப்பர் பேட்டர்ன் என்னவா இருக்கும்? dev.star இருக்கணும். நான் ஆட் பண்ணிக்கிறேன். இவருக்கு எல்லா ஆக்சஸும் கொடுக்குறேன். கேன்சல், கான்ஃபிகர், கிரியேட், டிஸ்கவர், ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அசைன் ரோல்ஸில் போயிட்டு ஆபீஸா சாய்க்கு டெவலப்பர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு நான் லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணுறேன். யூசர் 1 யூசர் ஜஸ்ட் லாகின் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுது. நான் என்னென்னு பார்க்குறேன். பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெவலப்பர் மட்டும் வரும். பட் ஆனால் அதை மட்டும் உங்களால் எடிட் பண்ண முடியும். ஓகேவா? ரோல் பேஸில் அப்படி கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே, நான் அடுத்து டெஸ்டர் லாகின் பண்ணி பார்க்குறேன். யூசர் 2 யூசர் ஜஸ்ட் சைன்இன் பண்ணுறேன். சேம் இங்கேயும் அதே இஷ்யூ தான் இருக்குது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெஸ்டிங் ஜாப் மட்டும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு நான் லாக் அவுட் பண்ணிட்டு அட்மினாக லாகின் ஆகிக்கிறேன். அது என்னென்னு நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? அட்மின் லாகின் பண்ணால் எனக்கு 18-20 ஜாப் மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அது 1 மினிட் ஒருக்கா ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு இதை பார்த்துட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மற்றது பார்க்கலாம். ஓகேவா?
சரி ஓகே. மோஸ்ட்டா லாஸ்ட் கிளாஸ்ல ஜென்கின்ஸ் பார்த்தோம். ஜென்கின்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? ஓகே. எப்படி ஆட்டோ ஷெட்யூல் பண்றது? எப்படி ஒரு ஜாப் ரன் ஆனா இன்னொரு ஜாப் ட்ரிகர் பண்றது? அப்புறம் யூசர் கிரெடென்ஷியல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதில இஷ்யூ ஆயிருச்சு. இஷ்யூனா எல்லாம் கரெக்ட்டா வந்துச்சு. பட் அந்த ஜாப் மட்டும் வரல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தா நம்ம ஒரு செக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணல. ஓகேவா? அது என்னன்னு இன்னைக்கு பார்த்துட்டு ஜஸ்ட் அடுத்து ஒரு ஒர்க் ஃப்ளோ கொண்டு போலாம். கம்பெனி சைட்ல எப்படி ஜென்கின்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி. ஓகேவா? மோஸ்ட்டா இன்னையோட ஜென்கின்ஸ் க்ளோஸ் பண்ண பார்த்துக்கலாம். ஓகே. ம். ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஓகே இதில தான் டாக்கர் ரன் பண்ணேன். ஓகே. பேக் எண்ட்ல ரன் பண்றேன். மோஸ்ட்டா அந்த இமேஜ் அப்படியே தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். ஓகே. எனக்கு இமேஜஸ் இருக்கு. கண்டெய்னர் ரன் ஆகல. சரி ஓகே. நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்புறம் ரன் பண்றேன் பேக் எண்ட்ல. ஓகேவா? டாக்கர் பிஎஸ் குடுக்குறேன். எனக்கு ஆபிஸ் எதுவும் ரன் ஆகல. இப்ப நேம் குடுத்தா எனக்கு ஆபிஸா ரன் ஆகுது. ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல ரன் பண்ண ஜென்கின்ஸ் பார்த்தா, இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ரன் பண்ணது. ஓகேவா? நமக்கு இது எப்படி ரன் பண்றது? டாக்கர் ஸ்டாப் பண்ண கண்டெய்னர் ஸ்டார்ட் தான் பண்ண முடியும். ஸ்டார்ட் கண்டெய்னர் ஐடி 6 DB ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். எனக்கு ஆபிஸா ரன் ஆயிடுச்சு. இப்ப டாக்கர் பிஎஸ் குடுத்தா எனக்கு பேக் எண்ட்ல டாக்கர் ரன் ஆகுது. அதாவது கண்டெய்னர்ல போட்டுருக்கோம் மோஸ்ட்டா. ஓகேவா? இது ஜஸ்ட் நம்மளுடைய டெஸ்டிங் பர்ப்பஸ் தான் போட்டோம். மோஸ்ட் ஆஃப் யூஸ் கேஸ்ல கண்டெய்னர் போட மாட்டாங்க. சர்வர்ல தான் போடுவாங்க. ஓகேவா? பார்க்கலாம் அடுத்து என்னன்னு. ஓகே. இப்ப நான் என்ன பண்ணணும்? ப்ரௌசர்ல போர்ட் நம்பர் லோக்கல் ஹோஸ்ட் 8080 போட்னா ஓகே. டிஃபால்ட் லாகின் பேஜ் வச்சு நம்ம லாஸ்ட் கிளாஸ் வச்சு பண்ண அட்மின் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன். ஆப்வியஸா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோமே டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன், டெஸ்டிங் அப்படியே தான் நான் இது பண்ணல. ஓகேவா? 4 யூஸ் கேஸ் இருக்கு. நம்ம இதுல என்ன ஷெட்யூல் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எத ரன் பண்ணா மீதி எல்லாம் ரன் ஆகும்? டெவலப்மெண்ட்டை ரன் பண்ணா எனக்கு மீதி எல்லாம் ரன் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் நான் டெவலப்மெண்ட் பில்டு குடுக்குறேன். எனக்கு டெவலப்மெண்ட் இப்ப ரன் ஆகுது. டெவலப்மெண்ட் முடிஞ்சு டெஸ்டிங் போகுது. டெஸ்டிங் ரன் ஆயிட்டு ஆப்வியஸா புரொடக்ஷன் ரன் ஆகும். ஓகேவா? புரொடக்ஷன் இப்ப ரன் ஆகுது. ஓகேவா? ஜஸ்ட் எனக்கு வந்து ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கும் மாத்தி மாத்தி ஷெட்யூல் ஆகுது. அப்புறம் லாஸ்ட் கிளாஸ்ல வேற என்ன பார்த்தோம்? பிளக்கின்ஸ்ல நம்ப மேனேஜர் ரோல் பார்த்தோம். ஓகேவா? ஜஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பண்ணது அப்படியே தான் இருக்கு. நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன மறந்துட்டேன்னா, அசைன் ரோல்ல போயிட்டு இது 2 எனேபிள் பண்ண மறந்துட்டோம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த யூசர்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் இது 2 நம்ம எனேபிள் பண்ண மறந்துட்டோம். டெவலப்பர், டெஸ்டிங் இது 2 அலோவ் பண்ணோம். அந்த மாரி அத்தான்டிகேட்டட் யூசர்ஸ்க்கு. அன்னைம்ஸ் யூசர் இல்ல. அத்தான்டிகேட் யூசர். அதாவது இப்ப சாய், குக்குல் 2 யூசர் இருக்காங்க. இவங்க 2 பேத்தையுமே நான் வந்து 2யுமே அலோவ் பண்ணணும். அத்தான்டிகேட் அதாவது டெவலப்பருங்கிற ஒரு இது அலோவ் பண்ணணும். டெஸ்ட்ங்கிற ஒரு இது அலோவ் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் இத அலோவ் பண்ணிட்டு நான் சேவ் பண்றேன். ஓகே. நான் சேவ் பண்ணிட்டு இப்ப ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்றேன். ஓகே. யூசர் என்ன வச்சேன்? ஓகே. யூசர் 1 யூசர் தான் பாஸ்வேர்ட் வச்சேன்னு நினைக்கிறேன் சம்திங். யூசர் 1 பாஸ்வேர்ட் யூசர். ஜஸ்ட் நான் என்டர் குடுத்தேன்னா, எனக்கு ஆப்வியஸா டெஸ்டிங் மட்டும் தான் வருது. இந்த யூசருக்கு நம்ம டெஸ்டிங் மட்டும் தான் குடுத்தோம். ஓகேவா? ஜஸ்ட் உள்ள போனா நமக்கு என்ன ஆக்சஸ்? பட் இங்க கிரியேட் எதுவுமே என்னால பண்ண முடியாது இந்த யூசருக்கு. ஏன்னா நம்ம குடுக்கல. பட் இந்த யூசருக்கு இந்த டெஸ்ட்டுக்குள்ள நம்ம ரன் கான்ஃபிகர் பண்ணோம். உள்ள கான்ஃபிகர் பண்ணிட்ட ஸ்கிரிப்ட்லாம் குடுத்தோம். ஓகேவா? ஜஸ்ட் பில் நவ் குடுக்க முடியும். ஒரு ஸ்கிரிப்ட் எடிட் பண்ண முடியும். ஜஸ்ட் இது யூசர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ரோல் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு யூசருக்கு ரோல் பேஸ்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர்லாம் ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் குடுப்போம். டெஸ்டருக்குலாம் ஓகே டெஸ்ட் பண்ற ஆக்சஸ் குடுப்போம். ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லா ஆக்சஸும் குடுப்போம். ஓகேவா? யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படியும் நம்ம குடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு டெவலப்பருக்கு வந்து நான் ஒரு ஜென்கின்ஸ் அவன் பார்க்கணும். பில்ட்ல எது இஷ்யூன்னு. நான் டோட்டல் ஆக்சஸ் குடுக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து என்ன வேணா பண்ணலாம். டெவலப்பர் தெரியாம எதாவது மாத்திட்டாலும் நமக்கு தான் இஷ்யூ. ஸோ அவனுக்கு ரீட் ஆக்சஸ் மட்டும் குடுத்தா அவன் இஷ்யூ சால்வ் பண்ணிக்கலாம். அந்த மாரி நம்ம ரோல் பேஸ்டு கூட குடுக்க முடியும். சிம்பிளா சொல்லலாம் ஐஏஎம் வருதா? நீங்க ஏடபிள்யூஎஸ் ஆஃபீஸர்ல படிச்சுட்டு வந்தீங்க. அதுல நமக்கு அஸ்யூர் டேரக்ட் அங்கேயே ஏபிஎம் ஐஏஎம் தான் பார்த்தோம். ஓகேவா? எக்ஸாக்ட்டா அதேதான். யூசர் குரூப், யூசர் ரோ, யூசர் அசைன் பண்றது. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு ஒரு வொர்க் ஃப்ளோ பார்க்க போறோம். அது என்னன்னு தெளிவா பார்க்கலாம். மோஸ்ட்டா கம்பெனில எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ம். அந்த ம். ஓகே.
ஓகே. நான் நின்னுட்டே புக் பண்ணியா? மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி ஓகே. இது ஜென்கின்ஸ் நம்ம அதுக்குள்ள போய் பேரலலா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துறேன். ஓகேவா? AWS கன்சோல் மேனேஜ்மெண்ட் போய்க்கிறேன். ஜஸ்ட் EC2 சர்வர்ல வச்சுக்கலாம் என்ன பண்றேன்னு சொல்லி. ஓகே. ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ப்ரீ ரெக்வெஸ்ட் பேக்கேஜ் என்ன தேவைப்படும் எனக்கு? ஜாவா. ஏன்னா ஜென்கின்ஸ் ஜாவால தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இதுல தான் தாறுமாறா போயிட்டு இருக்கு. சரி ஓகே. ப்ராப்ளம் இல்ல. நம்ம இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் உள்ள ஆல்ரெடி ப்ரோமோதிஸ் ஜஸ்ட் ஒரு சர்வர் ரன் ஆகுது. நான் இன்னொரு சர்வர் ரன் பண்றேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுத்துக்கிறேன். இதுல என்ன நேம் வைக்கிறேன்? ஜென்கின்ஸ். ஜஸ்ட் நேம் தான் வைக்கிறேன். உபுண்டு எடுத்துக்கலாம் டிஃபால்ட்டா நம்ம. கொஞ்சம் ஸ்பெக் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிறேன். லார்ஜ் வச்சுக்கிறேன். கீப்பர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ம், ஜென்கின்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் கீப்பர். ஓகே. ஜஸ்ட் 480 440 பண்ணிக்கிறேன். அதே சமயம் நான் 8080 அலோவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிஃபால்ட்டாக ஜென்கின்ஸ் சைடில் ரன் ஆகும். 8080 தான் ரன் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் கஸ்டம் டிசிபியில் போட்டு சேர்ந்து 8080 எனிவேர் ஆக்சஸ் யாரும் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துறேன். ஓகேவா? பேரலாக போய் நான் வந்து நம்மளுடைய ஜஸ்ட் ஆர்கிடெக்சர் மாதிரி பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த யூஸ் கேஸில் என்ன பண்ணுவோம்? ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த இன்ஸ்டன்ஸில் என்ன இன்ஸ்டால் பண்ணுவோம்? ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா? ஜென்கின்ஸ் நமக்கு பேஜில் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஜென்கின்ஸ் இது போட்டு 8080 ரன் ஆகும். ஓகேவா? பேரலாக இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம டாக்கர் ஆட்டோமேட் பண்ணி அதையும் ஆட்டோமேட்டிக்காக டாக்கரை புஷ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன தேவைப்படும்? டாக்கர் பேக் எண்டில் தேவைப்படும். ஜஸ்ட் நம்ம டாக்கரில் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. பட் ஸ்டில் நம்ம மிஷினில் டாக்கர் இருக்கணும். ஏன்னா டாக்கர் பில்ட் பண்ணுறது டாக்கர் கமாண்ட் ரிசீவ் பண்ணுறது டிஃபால்ட்டாக தேவைப்படும்ல. ஸோ இங்கே என்ன இன்ஸ்டால் பண்ணுறேன்? டாக்கர். புரியுதுல என்ன பண்ணுறேன்னு? ஜஸ்ட் மார்னிங் ஆனால் எனக்கு டெய்லியும் ஓகே என்னோட ரெப்போ அதாவது டெவலப்பர் ரெப்போ புல் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. புல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணும். ஆட்டோமேட்டிக் டேக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு புஷ் பண்ணும். ஓகேவா? இது என்னோட யூஸ் கேஸ். ஓகே. டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த யூஸ் கேஸில் இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா இப்போ ஜென்கின்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்கின்ஸுங்கிற யூஸரில் தான் ரன் ஆகும். கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. டிஃபால்ட்டாக ஜென்கின்ஸ் யூஸர் தான். அங்கேருந்து நம்ம டாக்கர் ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம ரூட் பெர்மிஷன்லாம் கேட்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு லினக்ஸில் விஐ சூடோ எடிட்டரில் போய் சேஞ்ச் பண்ண முடியும். அதை என்ன பார்க்கலாம். ஜஸ்ட் என்னன்னா ஜென்கின்ஸ் எல்லாம் டாக்கர் வந்து பாஸ்வேர்ட் இல்லாமல் அத்தன்டிகேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கமெண்ட் ரிசீவ் பண்ண போகிறோம் நம்ம இன்ஸ்டன்ஸில். ஓகேவா? ஓகே. அப்புறம் இதில் வந்து டாக்கர் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக நம்ம ரெபாசிட்டரி லாகின் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக டாக்கர் லாகின் கொடுத்துட்டு நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே அதில் தான் புஷ் பண்ணணும். லேட்டஸ்ட் புஷ் பண்ணணும். ஆர் எல்ஸ் நீங்கள் டேக் வச்சு மார்னிங் ஆனால் ஓகே V1 V2 V3ன்னு சொல்லி டேக் வச்சு புஷ் பண்ணணும். இது வந்து டெய்லி காலையில் 9 மணிக்கு நடக்கணும். நான் எதுவுமே பண்ணக்கூடாது. டெய்லியும் காலையில் என்னுடைய டெவலப்பரோட ரெப்போ குளோன் பண்ணணும். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்கிரிப்ட் RF கொடுத்து அந்த ஃபோல்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னோட ரெப்போ க்ளோன் பண்ணணும். க்ளோன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அதுக்குள்ளே நேவிகேட் ஆகணும். ஆர் எல்ஸ் நம்ம காப்பி பண்ணுறதை ஆட்டோமேட் பண்ணணும். ஆட்டோமேட் பண்ணிட்டு அந்த இடத்துல டாக்கர் பில்லில் டேக் வச்சு நீங்கள் பில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆபீஸாக டாக்கர் புஷ் பண்ணும். ஓகேவா? இந்த ஒர்க்ஃப்ளோ புரியுதுல்ல? ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இப்போதைக்கு நான் புது இன்ஸ்டன்ஸ் இதுவுமே இது ப்ரீ டிஃபைன்ட் எதுவுமே எதுவும் பண்ணல. ஜஸ்ட் இப்போ தான் லான்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. எனக்கு ரன்னிங் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி கனெக்ட் பண்ணும்? ஜஸ்ட் SSH பண்ணிக்கலாம். ஓகே. டிஃபால்ட்டாக டவுன்லோட்ஸ்க்குள்ள போய்க்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள கீ இருக்கும் எனக்கு. கீ நேமுக்கு நான் CH4 400 ரீட் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் காப்பி பண்ண கமெண்ட் பேஸ்ட் பண்ணேன். அதாவது ஸ்டில் SSH ஐஃபனை கீ நேம் யூசர் அட் IP தான். பப்ளிக் IP வேறு எதுவும் பண்ணல. நான் ஜஸ்ட் கொடுத்துட்டு பைபாஸ் பண்ணுறேன். ஓகே. ம் +4 +400 இல்லை ஜஸ்ட் 400 கொடுத்து வைக்கலாம். ஓகே. ப்ளஸ் கிரேட். ஓகே. ஜென்கின்ஸ் 1 ஆல்ரெடி ஜென்கின்ஸ் என்கிட்ட இருக்க மாட்டேங்குது. ஜென்கின்ஸ் 1க்கு தான் நான் அந்த பர்மிஷன் கொடுப்போம். ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
ஓகேவா? ஜென்கின்ஸ் 1 இருக்கு. அதுக்கு நான் பர்மிஷன் குடுத்துட்டேன். நான் அபிஸா அந்த இதுலயும் போய் அத தான் மாத்தணும். ஓகே. ஜென்கின்ஸ் 1 நான் பாஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்டர் குடுக்குறேன். ஓகே. எனக்கு லாகின் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? சுடோ பேஷ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்ஸ்டன்ஸ்குள்ள வந்தோனே apt அப்டேட். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டா ஏன்னா நம்மளோட யூஸ் கேஸ்க்கு டாக்கர் தேவை. பட் டாக்கர்ல ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறதில்ல. தனியா தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன கமாண்ட்? apt install docker.io. இது வந்து டெபியன் பேஸ்னா docker.io. நார்மல்னா வெறும் டாக்கர் இன்ஸ்டால் கொடுத்தே போதும். ஓகேவா? இன்ஸ்டால் docker.io. ஜஸ்ட் அதாவது ரன் டைம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்ல இமேஜ் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம். நான் இருக்கா டாக்கர் இமேஜ் எப்படி ஹெச்டிடிபியில் மூவ் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு நான் சாம்பிளா ஒரு GitHub ரெப்போ எழுதியிருக்கேன். ஜஸ்ட் காட்டுறேன் பாருங்க. பண்ணலாம். எம் இன்ஸ்டால் டாக்கர் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகும். புரியல. ஓகே. அது நீங்க வந்து சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. சிஸ்டம் சிடிஎல் டாக்கர் ரீஸ்டார்ட் வரலையா? சரி, செக் பண்ணி பார்க்கலாம். அது முடிச்சுட்டு. ஓகே. GitHubல ஜஸ்ட் ரெப்போ கொடுத்துக்கிறேன். ரெப்போல ஜஸ்ட் HTML ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த HTMLங்கிற ரெப்போ தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெப்போல என்னன்னா ஒரு HTML ஒரு CSS இருக்கு. நார்மலாக ஆல்ரெடி நம்ம வச்சிருந்த இது தான். ஜஸ்ட் என்ன டாக்கர் இன்க்ளூட் பண்ணிட்டேன் இதுலயே. ஓகேவா? இதுக்குள்ள என்ன எழுதியிருக்கேன்? நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி தான். HTTP image run apt update run git install git clone ஜஸ்ட் கரண்ட் பாத்தில் இருக்குதா? ஓகே. அந்த பாத்துக்கு மூவ் பண்ணுறேன். ஓகே. ஃபாரன்ஹீட் கன்வெர்ட்டர்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் ஆப் ஒன்று இருக்குது. அதை தான் நான் இதில் இது பண்ணுறேன். ஜஸ்ட் அவனோட GitHub ரெப்போ இருக்குது. அதை தான் மூவ் பண்ணுறேன். ஓகேவா? இதை நான் க்ளோன் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். நம்மளோட HTML மட்டும் இருந்துச்சு. ஓகே. இப்போ ஃப்ரெண்டு டெஸ்ட் பண்ண உள்ள பாஸ் பண்ணோம். இது மூலமாக இண்டஸ்டார்ட் HTML CSS உள்ள இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த பாத்தை வந்து அதுக்குள்ளே மூவ் பண்ணுறேன். வேற ஒரு ரெப்போவில் இருக்குது. ஓகேவா? புரியுதுல இந்த கோடு? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஜஸ்ட் சிம்பிள் டாக்கர் ஃபைல் தான். ஓகேவா? ஓகே. இது விட்டுலாம். இது நம்ம லோக்கலில் இருக்குது. நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு இது தேவையில்லை. ஓகே. இப்போ இதில் நமக்கு டாக்கர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. செக் பண்ணிக்கிறேன். டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். எனக்கு இமேஜஸ் இருக்குது. ஜஸ்ட் டாக்கர் புல் சம்திங் ஏதோ புல் பண்ணி பார்க்குறேன். டாக்கர் புல் என்ஜினெக்ஸ் கொடுத்து பார்க்குறேன். என்ஜினெக்ஸ் எனக்கு அபிஸாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? அடுத்து ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். நான் ஜஸ்ட்டு அவுட் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ்னே போகிறேன். ஜென்கின்ஸ் உபுண்டு டிஃபால்ட்டாக அஃபீஷியல் வெப்சைட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வருது. ஓகேவா? இதில் ப்ரீரெக்வெஸ்ட் என்ன சொல்லுவாங்க? அபிஸா லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ். ஓகே. கீலாம் பாஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ரெப்பாசிட்டரி URL மாரி. ஜஸ்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வீக்லி ரிலீஸ். அதுக்கப்புறம் ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? sudo apt அப்டேட் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு. JDK இன்ஸ்டால் பண்ணுறேன். JDKனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு ஓகே. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஜாவா வெர்ஷன் மட்டும் கெட் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? மோஸ்ட்டாக அந்த 3 days லீவில் பழைய ரெக்கார்டிங் பார்த்தீங்களா? ஓகே. பாருங்கள். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிப்ரவரி அந்த டைம்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி முடிச்சா தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராஜெக்ட் பண்ண நிறைய ஹெல்ப் ஆகும். ஓகேவா? ஏன்னா இந்த டிசம்பர் எண்டில் கூட Kubernetes வந்துச்சு. மோஸ்ட்டாக நம்ம இனிமேல் தான் போயிட்டு இருக்கோம். அதனால தான் ஓகே எப்போ ஸ்கிப் பண்ணி வச்சிருக்காங்க பிளேஸ்மெண்ட்ஸு. ஓகே. ஜாவா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நான் பிசைட் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட்டு sudo கமாண்டு ஓகே. ஜஸ்ட் இதெல்லாம் ரெப்பாசிட்டரியில் லிங்க் போடணும். ரெப்பாசிட்டரின்னு என்ன ஐடியா இருக்கோ அந்த APT ரெப்பாசிட்டரி சொல்கிறோம்ல, அதில் போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணும். ஓகே. ஜென்கின்ஸ் இனி இதுலேருந்து அப்பப்போ அப்டேட் பண்ணால் க்ளோன் பண்ணிக்க அந்த மாதிரி சிம்பிள் கமாண்ட் தான் உங்களுக்கு.
ஓகே, ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது sudo apt install jenkins. apt-get இருக்கு. சாரி apt வாட் எவர் நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகட்டும். இது எப்படி வெப் பேஜில் ஆக்சஸ் பண்ண முடியும்? பப்ளிக் ஐபி வச்சு நான் போர்ட் 8080ல் ஆக்சஸ் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக செக்யூரிட்டி குரூப்பில் அலோவ் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே, நான் போர்ட் 8080 கொடுக்குறேன். எனக்கு பாஸ்வேர்டு எந்த பாத்தில் இருக்கும்? சம் பாத்தில் இருக்கும். ஓகேவா? ஓகே, இன்னும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆனால் ரீலோட் அதை பண்ணி தந்துடும். ஓகே, ரீலோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த பாத்தில் எனக்கு என்ன இருக்கும்? பாஸ்வேர்ட் இருக்கும். நான் என்ன பண்ணணும்? கேட் பண்ணால் எனக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? கேட் பேஸ்ட் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஓகே, என்னோட பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்து நான் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் பிளகின்ஸே இருக்கட்டும், எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளோட யூஸ் கேஸில் என்னென்ன பண்ணியிருக்கோம்? இன்ஸ்டன்ஸ் எடுத்தாச்சு. இன்ஸ்டன்ஸில் ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்தது டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இந்த ஜெங்கின்ஸ் யூஸருக்கு பாஸ்வேர்ட் இல்லாமல் டாக்கர் ஆக்சஸ் பண்ணணும். இது கொடுக்கணும். ஜஸ்ட் ஓகே, இந்த ஒரு கமாண்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டாக. ஓகே, இதுதான் அந்த கமாண்டு. இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது என்னன்னா மோஸ்ட்டாக ஜெங்கின்ஸுங்கிறது யூஸர் இந்த இடத்துல. ஜெங்கின்ஸுங்கிறது எல்லாத்தையும் ஓகே, இது இந்த இடத்துல போடக்கூடாது. இதை வந்து நான் ஒரு எடிட்டரில் போடணும். சூடோ எடிட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? விஏங்கிறது என்னது? எடிட்டர். அதை வந்து சூடோவோட இன்டெகிரேட் பண்ணுறேன். அது சூடோங்கிறது ஒரு கமாண்டு. இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து அதோடைய டிஃபால்ட் பார்த்து கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தே தெரியும். டிஃபால்ட்டாக என்னென்ன ஆக்சஸ் பண்ணணும், ரூட் யூஸருக்கு என்னென்ன கொடுக்கணும், அலைஸ் நேம் என்ன, ஸ்பெசிஃபிக் என்னென்ன பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் ரூட் வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும். இதை பார்த்து உங்களுக்கு தெரியும். ரூட்டுன்னு இருந்தால் ஓகே, எல்லாத்துக்கும் எல்லா ப்ரிவிலேஜையும் அந்த மாதிரி சொல்கிறோம். சேம் அதே மாதிரி நான் என்ன ஒன்று புதுசு செட் பண்ணுறேன். ஜெங்கின்ஸ் வந்து டாக்கர் ஆக்சஸ், சூடோ ஆக்சஸ் இல்லை. ஜெங்கின்ஸ் வந்து டாக்கர் சூடோ கொடுத்து ஆக்சஸ் பண்ணும். இப்போ சூடோ டாக்கர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும் ஜெங்கின்ஸ்ல இருந்து போனால். பட் எனக்கு பாஸ்வேர்ட் இல்லாமல் எனக்கு ஆக்சஸ் பண்ணு. ஓகேவா? டு ஆக்சஸ் ஜெங்கின்ஸ் வித் டாக்கர். ஜஸ்ட் இதை நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தாவே புரியும் உங்களுக்கு. வந்து யூசர் வந்து ஜெங்கின்ஸ். ஓகேவா? ஜெங்கின்ஸ் வந்து என்னது? ஆல்னா எல்லாருமே ஆக்சஸ் பண்ணும். குரூப் யூசர் எல்லாமே ஆக்சஸ் பண்ணும். நோ பாஸ்வேர்ட் எந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணும், பாஸ்வேர்ட் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா? ஜஸ்ட் சூடோ கொடுத்தா பாஸ்வேர்ட் கேட்கக்கூடாது, டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணும். இது லினக்ஸ் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. ஜஸ்ட் இப்போ பேசிக்காக ட்ரை பண்ண பாருங்க. இது என்னன்னா ஸ்லாஷ் யூசர் பின்னு டாக்கர். டாக்கருங்கிற கமாண்டை வந்து ஜெங்கின்ஸ் யூசரால் ஆக்சஸ் பண்ணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு பேரலாக என்னோட ஜெங்கின்ஸை பார்க்குறேன். ஓகே, எனக்கு ஏறிச்சு. நான் ஜஸ்ட் அட்மின்ங்கிற யூஸர் அட்மின்ங்கிற பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எல்லாத்துக்குமே அட்மின், மெயிலுக்கும் அட்மின் அட்ஜிமெயில் இருக்காமே கொடுத்துக்கலாம். யாருக்கும் தெரியல, ஜஸ்ட் அது கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் டிஃபால்ட்டாக நம்மளோட ஐபி 8080 தான் இருக்கும். ஜஸ்ட் கொடுத்தோன்னா எனக்கு வந்து ஜெங்கின்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளோட யூஸ் கேஸில் என்ன பண்ணும்? ஸ்கிரிப்ட் எழுதணும். நம்மளோட ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கணும்? என்னுடைய கிட்டப், அதாவது இந்த கிட்டப்பை புல் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து ஜெங்கின்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் நேம் மட்டும் வைக்கிறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே டெமோன்னு வைக்கிறேன். டெமோன்னு வச்சுட்டு நான் என்னுடைய ஃப்ரீ ஸ்டைல் பைப்லைனே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? ஜஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேவா? நான் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பேக் எண்டில் என்ன நடக்கும் பார்த்தா சம் பாத் ஸ்பெசிஃபை ஆகும். ஜெங்கின்ஸுங்கிறதுல ஒர்க் ஃப்ளோங்கிற ஒரு டேரக்டரியில் டெமோங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஓகேவா? அதுக்குள்ளே தான் நம்மளோட பில்டு எல்லாமே ரன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் அடுத்து ஜெங்கின்ஸின் இன்னொரு சாரி டெமோ 2ன்னு இன்னொரு கிரியேட் பண்ணணும். டெமோ 2 கரண்ட்டில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஓகேவா? அந்த ஃபோல்டர்லாம் உங்களால் எல்லாம் பண்ண முடியும். ஜஸ்ட் ஓகே, நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஜஸ்ட் கான்ஃபிகர் பைக்கில் கான்ஃபிகரில் பில்டு ஸ்டெப் கொடுத்துக்கிறேன். எக்ஸிக்யூட் செல் ஸ்கிரிப்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேவா?
இது நார்மலா எக்ஸிக்யூட்டிவ் பேஸ் நீங்க நார்மல் டிஃபால்ட்டா குடுத்தா உங்களுக்கு வந்து குரூவி ஸ்கிரிப்ட்ம்பாங்க. அது நீங்க வொரி பண்ண வேணாம். ஜஸ்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் தான் குரூவி ஸ்கிரிப்ட்டுமோ அது ஸ்டேஜ்ன்னு போகும். ஸோ ஜஸ்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் பிடபிள்யூடி குடுக்குறேன். பிடபிள்யூடினா பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நான் செக் பண்றதுக்கு என்ன டைரக்டரில இருக்குன்னு சொல்லி. ஜஸ்ட் பில்டர் ரன் பண்றேன். எனக்கு ஆஃபீஸா ரன் ஆயிருச்சு. ஜஸ்ட் போய் அவுட்புட் பார்த்தா எனக்கு என்ன பாத்துல ரன் ஆகுது? எனக்கு டெமோன்னு ஒரு பாத் கிரியேட் ஆயிருக்கு. வேர் லிப் ஜென்கின்ஸ்ல ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள டெமோன்னு ஒன்று கிரியேட் ஆகுது. ஓகேவா? நான் ஜஸ்ட் லோக்கல்ல அத மூவ் பண்ணி பார்க்குறேன். என்ன இருக்குன்னு சொல்லி. புரியுதுல்ல? நான் இப்ப இன்னொரு டெமோ 2ன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணா என்ன ஆகும்? அந்த மாரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும் ஒர்க் ஸ்பேஸ்ல. ஜஸ்ட் நான் மூவ் ஆன் ஆயிக்கிறேன். இதுக்குள்ள எனக்கு எதுவும் இல்ல. நான் எதுவும் பண்ணல. இந்த இடத்துல பேக் வந்து எல்எஸ் குடுத்தேன்னா, நான் ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸ கிரியேட் பண்ண இங்க ஒரு ஃபோல்டரா கிரியேட் ஆயிக்கும். இதுக்குள்ள நம்மளுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப என்ன பண்ணுவோம் இதுல? டிஃபால்ட்டா எனக்கு டாக்கர் இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? குளோன் பண்ணணும். என்னுடைய GitHub குளோன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன கமாண்ட்? ஃபர்ஸ்ட் நான் லோக்கல்ல கிட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கிட் டிஃபால்ட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் கிட் apt install கிட்ன்னு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் என்னுடைய லினக்ஸ்க்கு போய்க்கிறேன். கான்ஃபிகரேஷன் போய்க்கிறேன். ஓகே. இங்க என்ன பண்றேன்? git clone ஜஸ்ட் URL போட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் ஓகே இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணு. இல்லைன்னா ரிமூவ் பண்ண வேண்டாம். அப்படின்னா என்ன பண்ணும்? rm-rf HTML ஃபோல்டர் HTML தான் இருக்கும். புரியுதா? ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க HTML கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் ஸ்டார் கொடுத்தலாம். ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்தா தான் ப்ராப்ளம். ஸ்லாஷ் ஸ்டார்னா என்ன ஆகும்? ரூட் டைரக்டரி எல்லாமே டெலிட் ஆகும். உங்க லினக்ஸ் மிஷினே கிராஷ் ஆயிரும். ஜஸ்ட் ஸ்டார்னு கொடுத்தா அந்த பாத்துல இருக்கிறது மட்டும் உங்களுக்கு எல்லாம் டெலிட் ஆயிரும். ஓகேவா? டெலிட் ஆயிட்டு இப்போ எனக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா க்ளோன் ஆகும். ஓகேவா? ஓகே. க்ளோன் ஆகுறத நான் என்ன பண்ணணும்? ஓகே அந்த பாத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஸ்கிரிப்ட்ல எழுதுறோம். அது எதுக்கு நம்ம மேனுவலா பண்றோம்? அதுக்கு ஸ்கிரிப்ட்ல ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? நான் பாத்துங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த வேரியபிள் என்ன பண்றேன்? என்னோட பிடபிள்யூடியை ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? ஓகே. இந்த கமாண்ட் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. ஜஸ்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் தான். அதாவது இப்ப பிடபிள்யூடின்னு இருக்குல்ல, இத வந்து நான் ஒரு பாத்துங்கிற ஒரு இதுல ஸ்டோர் பண்றேன். பாத் ஈக்குவல் டு டாலர் இதுக்குள்ள நான் பிடபிள்யூடி கொடுக்குறேன். ஓகேவா? குடுத்துட்டு நான் இப்போ வந்து எக்கோ பாத் குடுத்தேன்னா என்ன ஆகும்? பாத்து எனக்கு வந்து காட்டுது. ஓகேவா? ஜஸ்ட் இத தான் ஆட்டோமேட் பண்றேன். டிஃபால்ட்டா இருக்க பாத் வந்து நான் இதுல ஸ்டோர் பண்றேன். பாத்துங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? இப்போ க்ளோன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? நான் வந்து உள்ள இருக்க ஃபைல இந்த பாத்து காப்பி பண்ணணும். ஓகே. ஏன்னா அந்த பாத்துல உங்களுக்கு டாக்கர் பில்ட் எல்லாமே ரன் ஆக போகுது. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? ஓகே. cp -r வெறும் பாத் டாட் ஸ்லாஷ் HTML HTML எல்லா ஃபைலையும் எதுக்குள்ள காப்பி பண்ணணும்? பாத்துங்கிற இதுல காப்பி பண்ணணும். புரியுதா? கிட்ல இருந்து ஃபைல் எடுத்து பாத்துங்கிற இதுல மூவ் பண்றோம். ஜஸ்ட் இது லினக்ஸ் கமாண்ட் தான். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. அது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியும். பேசிக்கா. ஓகேவா? டாட் ஸ்லாஷ் டாட் எதை மீன் பண்ணுது? கரண்ட் டைரக்டரி மீன் பண்ணுது. ஆர்எல்ஸ் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்ச கூட ஓகே ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் லிப் ஸ்லாஷ் ஜென்கின்ஸ் ஸ்லாஷ் ஒர்க் ஸ்பேஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் மூவ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா கரண்ட் பாத்தில் க்ளோன் பண்ணுறோம். அதில் இருக்க பார்த்து அதுக்குள்ள ஸ்டாருங்கிறது எது மீன் பண்ணுது? அதுக்குள்ள இருக்க எல்லா ஃபைலையும் எனக்கு வந்து பார்த்துக்கு மூவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகேவா? மூவ் பண்ணுற இடத்த என்ன பண்ணுறேன்? அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நான் டாக்கர் இமேஜஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? சூடோ பண்ணும். ஏன்னா சூடோங்கிற யூஸில் தான் நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? இமேஜஸ் கிரியேட் பண்ணால் எனக்கு வந்து இமேஜஸ் என்ன இருக்குன்னு காட்டும். ஜஸ்ட் கன்சோலில் காட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பில்ட் பண்ணணும். நம்மளோட இமேஜ் பில்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன கமெண்ட்? sudo docker build டாட் -t. ஓகே. டாக்கர் இமேஜ் புஷ் பண்றப்ப நம்மளோட ரெபாசிட்டரி நேம் இருக்கும். நான் சொல்லிக்க ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ரெபாசிட்டரியில ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். டாக்கர் ஹப் ஜஸ்ட் என்னுடைய யூசர் நேம் லாகின் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டாக்கர் லாகின் பண்ணணும். நான் ஜஸ்ட் அந்த சர்வரில் லாகின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டா ஓகே தான். என்ன பண்ணும்? டாக்கர் லாகின் பண்ண ஜஸ்ட் டாக்கர் லாகின் கேட்டால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்.
ஓகே. ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன். சேம் இதை இங்கேயும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதையும் பார்க்கலாம். அதையும் நம்ம எல்எஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. எனக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ரெபாசிட்டரி நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெபாசிட்டரி நேம் என்னது? மை வெப் டெமோ. ஓகேவா? ஜஸ்ட் பப்ளிக் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி கிரியேட் கொடுத்துறேன். இதில் புஷ் பண்ணணும்னா என்ன கமெண்ட் என்ன டேக் பண்ணணும்? கிறிஸ்டன் சாய் ஸ்லாஷ் மை வெப் டெமோ. லேட்டஸ்ட் டேக்ல டிஃபால்ட்டே புஷ் ஆகும், டேக் கொடுக்கலனா. ஓகேவா? நீங்கள் ஸ்கிரிப்ட் மூலியமாக அதையும் கூட பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் பில்ட் ஆகிறப்ப எனக்கு +1 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் டேக் நேம் கொடுத்துக்கிறேன். புரியுதா இல்லையா? ஓகே. நான் வந்து எல்எஸ் பண்ணிக்கிறேன். கிட்டு க்ளோன் ஆச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நான் எல்எஸ் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். என்ன எல்எஸ் கொடுத்தா எனக்கு லிஸ்ட் பண்ணி ஓகே அந்த பாத்தில் என்ன எனக்குன்னு காட்டும். அதுக்கப்புறம் பாத்துக்குள்ள மூவ் ஆனாலும் எல்எஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஓகேவா? அப்புறம் டேக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணும்? டாக்கர் டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே. அடுத்து என்ன பண்ணும்? ரன் பண்ணுமா புஷ் பண்ணுமா? ரெபாசிட்டரி புஷ் பண்ணணும். நம்ம இது சிஏ தான் பண்ணுறோம். அதாவது கண்டினியூஸ் இன்டெகிரேட் பண்ணி பில்ட் பண்ணி ரெபாசிட்டரி புஷ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட்டுக்குலாம் நம்ம வேறு ஏதோ டூல் யூஸ் பண்ணுவோம். ஆர்கோ சிடி, ஆன்சிபிள் வாட் எவர் யூஸ் பண்ணுவோம். அது நம்மளோட யூஸ் கேஸ் பொறுத்து மோஸ்ட்டாக டெரஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு என்னன்னா நம்மளுடைய டெய்லி இமேஜ் காலையில் 9 மணிக்கு பில்ட் பண்ணி புஷ் பண்ணுவோம் ரெபாசிட்டரிக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ எப்படி புஷ் பண்ணோம்? சுடோ டாக்டர் புஷ் இமேஜ் நேம். ஓகேவா? ஜஸ்ட் எங்கிட்ட எந்த ஒரு இமேஜ் இல்லை, ஏன்னா ரெபாசிட்டரி இப்போ கிரியேட் பண்ணேன். ஓகேவா? ஜஸ்ட் என்னோட இதில் போயிட்டு நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை டிஃபால்ட்டாக. ஓகேவா? இது புரியுதுல? ஓகே. ஃபஸ்ட்டு டாக்கர் இமேஜஸ் கிரியேட் பண்ணேன். என்கிட்ட இது இருக்காது. பில்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒருக்க டாக்கர் இமேஜஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? சுடோ டாக்கர் இமேஜஸ். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அது நம்ம க்ரான் டேப் செட் பண்ணால் ஆகும். நம்ம க்ரான் டேப் என்ன செட் பண்ணுவோம்? ஓகே. அதையும் பண்ணிடலாம். டெய்லி மார்னிங் காலையில் கிட்டாப்ல இருக்குது. க்ரான் டேப் இதில் இதை இது பண்ணுவோம். பில்டு ப்ரீ ரெடிக்கல். இது என்ன பண்ணும்? க்ரான் டேப் செட்டில் பண்ண என்ன ஆகும்? டெய்லியும் நீங்கள் ரன் ஆக இருக்கும். ஜஸ்ட் ஸ்டார் அடுத்து 9 கொடுத்துக்கிறேன். 9னா டெய்லி காலையில் 9 மணிக்கு. டெய்லி இப்படி தான் யூஸ் கேஸ் இருக்கும். நம்ம /1 இப்போதைக்கு இது இருக்கட்டும். டெய்லி காலையில் 9 மணி ஆச்சுன்னா எனக்கு இது ஜாப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது என்னோட யூஸ் கேஸ். இந்த யூஸ் கேஸ் ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு டெய்லி காலையில் என்னோட ரெப்போ அது ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும். அந்த ரெப்போ இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணும்? க்ளோன் பண்ணும். க்ளோன் பண்ணிட்டு என்ன பண்ணும்? காப்பி பண்ணும். அடுத்து பில்ட் பண்ணும். அடுத்தது புஷ் பண்ணும். இதுதான் டெய்லி யூஸ் கேஸாக இருக்கும். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். டாக்கர் புஷ் பண்ணும். நம்ம ஈஸியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக புஷ் ஆகிக்கும். டாப்பர் இப்போ இமேஜை புஷ் பண்ணும். ஜஸ்ட் பார்க்கலாம். நம்ம பில்ட் ஆகுது. எது இஷ்யூ ஆகுதுன்னா இங்கே கேன்சல் ஆயிரும். கொஞ்சம் டைம் எடுக்கு. நம்ம ஆப்வியஸாக டாக்கர் எடுத்து அதை பில்ட் பண்ணி பில்ட் ஆகுறத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி புஷ் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். டெய்லி 9 o'clock ஆகும். அந்த 9 போட்டால் நம்ம பில்ட் நவும் கொடுத்தனால இப்போ ரன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம 9 கொடுத்தா இன்றைக்கி 9 o'clock ரன் ஆகும். ஓகேவா? ஓகே. எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. அது முன்னாடி எனக்கு இங்கே புஷ் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி இது வரைக்கும் என்கிட்ட டேக்ஸில் எதுவும் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஆஃபீஸில் லேட்டஸ்ட்டாக ஒரு டேக் வந்துருச்சு. ஃபியூ செகண்ட் முன்னாடி நான் புஷ் பண்ணல. அதாவது நம்மளுடைய ரெபாசிட்டரி தான் புஷ் ஆயிருக்கு. ஓகேவா? ஜஸ்ட்டு நான் போய் கன்சோல் அவுட்புட் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்? பிடபிள்யூடி ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நேம் இருக்குது. வேறு லிபி ஜெங்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் டெமோங்கிற ஒரு பாத்தில் இருக்குது. ஓகேவா? அடுத்து நான் ரிமூவ் பண்ணுறேன் எல்லாமே. எங்கிட்ட எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகும். எங்கிட்ட எதுவும் இல்லை. ஓகேவா? ஏன்னா நான் அடுத்த யூஸ் கேஸ் இப்போ திருப்பி இந்த ஜாப் ரன் பண்ணுறேன். நீங்கள் திருப்பி இந்த ஃபோல்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கோசம் தான் ப்ரீ ரெக்வஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஓகேவா? எங்க நீங்கள் ஒவ்வொரு டைம் ரன் பண்ணுறப்போ ஃபோல்டர் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ரீப்ளேஸ் தான் ஆக போகுது. பட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு புதுசாக ரெபாசிட்டரி அந்த டைமில் க்ளோன் பண்ணிட்டு அதை பில்ட் பண்ணும். ஓகே. HTMLங்கிற ஒரு ஃபோல்டர் க்ளோன் பண்ணுது. எல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து வெறும் ஃபோல்டர் மட்டும் இருக்குது. பட் இந்த இடத்துல எனக்கு கோடெல்லாம் வேணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்? பாத்துங்கிற இதில் வந்து நான் அந்த பாத்தை மேப் பண்ணுறேன். மேப் பண்ணிட்டு காப்பி பண்ணுறேன். ஓகே. கரண்ட் பாத்தில் இருக்க என்டையர் திங், அதாவது ஸ்டாரும் கொடுத்தது வந்து எனக்கு என்டையராக காப்பி பண்ணி எனக்கு இந்த பாத்தில் போடுது. ஓகேவா? புரியுதா? இப்போ நான் எல்எஸ் கொடுத்தா எனக்கு என்னென்ன இருக்குது?
அதுக்குள்ள இருக்க டிஃபால்ட் டாக்கர், அதாவது இந்த ரெபாசிட்டரியில் இருக்க டிஃபால்ட் டாக்கர் ஃபைல், இண்டஸ்டார்ட் ஃபைல், ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இதெல்லாம் எனக்கு எந்த இடத்துல இருக்கு, எல்எஸ் கொடுத்தா எனக்கு காட்டுது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறேன், சூடோ டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். நம்ம ஸ்டார்டிங் லோட் பண்ணோம்ல என்ஜினிக்ஸ், அது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பில்ட் பண்ணுறேன். டாக்கர் பில்ட் டாட் என்னுடைய நேம்லேயே பில்ட் பண்ணுறேன் டேக் வச்சு. நம்ம வேற நேம் வச்சு கூட அப்புறம் ரீடேக் பண்ணி தான் புஷ் பண்ண முடியும். ஓகேவா? பில்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஓகே, அது டிப்ரீட் ஸ்டில் பில்ட் ஆகுது. ஓகே, ஸ்டெப்ஸ் பில்ட் ஆகுது. ஓகே, பில்ட் ஆகுறது நமக்கு உள்ள அப்டேட் ஆகும், கிட்ட க்ளோன் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு ஒரு சில ஸ்கிரிப்ட் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு இன்னொரு ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணி அதை மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் டிஃபால்ட்டாக ரன் ஆகுது. ரன் ஆனதுக்கப்புறம் எனக்கு இங்கே நான் என்ன பண்ணுறேன், சூடோ டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். இமேஜஸ் கொடுத்தோன்னா எனக்கு இப்போ 3 இமேஜ் ஹெச்டிடிபிடி நம்ம வந்து ஃப்ரம் இமேஜ் கொடுத்தாலும் அது க்ளோன் ஆகிக்குது. அதுக்கப்புறம் நாம் ஒரு இமேஜ் பில்ட் பண்ணோம், அந்த ஒரு இமேஜ் வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, புஷ் பண்ணுறோம், எனக்கு ப்ரிப்பேர் ஆகி புஷ் ஆயிடுது. ஓகேவா? இப்போ இந்த டாக்கர் இமேஜ் யார் வேணும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது வந்து பப்ளிக் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் ஆப்லேயே போய் இந்த கிறிஸ்டன் சைஸ்லஸ் வெப் மை வெப் டெமோன்னு கொடுத்தா ஆஃபீஸாக இந்த வெப்சைட் பார்க்க முடியும். புரியுதா? ஜஸ்ட் நான் என்னோட லோக்கலில் ரன் பண்ணுறேன் இப்போ. ஓகே, இது வந்து என்னுடைய சர்வர், என்னோட லோக்கலில் புல் பண்ணுறேன். என் லோக்கலில் டாக்கர் இமேஜஸ் கெட் பண்ணுறேன். என்கிட்ட ஆஃபீஸாக இது இருக்குது, டாக்கர் இமேஜஸ் கெட் பண்ணுறேன். என்கிட்ட வந்து ஜெங்கிட்ஸ் ஹெச்டிடிபிடி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் நான் போய் ரெபாசிட்டரி நேம் புல் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது புஷ் கமெண்ட் ரெபாசிட்டரி போய்க்கிறேன். டிஃபால்ட்டாக என்கிட்ட வெப் இருக்குது, நான் அதை வந்து புல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு புஷ் கமெண்ட் பதில் புல் பண்ணிக்கிறேன். இது என்னோட யூஸ்னால புஷ் கேட்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது இப்போ பப்ளிக்காக இருந்துச்சு, நீங்கள் புல் பண்ணாலும் புல் ஆகும் இந்த இமேஜ். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு நான் இப்போ டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். எனக்கு கிருஷ்ணன் சாய் ஸ்லாஷ் வெப் டெமோன்னு ஒரு இமேஜ் புல் ஆயிடுச்சு. ஓகேவா? இது எப்படி ரன் பண்ணும், இது லோக்கல். இது நீங்கள் உங்கள் லோக்கலில் புல் பண்ண முடியும், ஏன்னா நான் இந்த இமேஜ் வந்து பப்ளிக்காக தான் புல் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் டாக்கர் என்ன கமெண்ட் ரன் பண்ணுறதுக்கு, ரன் -d -p 80 வெப்சைட் நேம் என்னது, 202023. ஓகே, ஜஸ்ட்டு அந்த இதில் ஃபார்மேட் ஆரம்பிக்குது இமேஜ் ஐடி. ஓகேவா? ஜஸ்ட்டு நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். எனக்கு ரன் ஆகல, வாட் ஹேப்பன். ஓகே, நான் ஜஸ்ட் டாக்கர் பீஸ் கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுது. ரன் ஆகுது. ஜஸ்ட் ஏதோ ஒரு இஷ்யூ இல்லை, வார்னிங் மாரி எதுவும் ரொம்ப படிக்கு. ஜஸ்ட் நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். லோக்கோ க்ளோஸ்ட் 80. ஓகே, ஏதோ தப்பு நடக்குது. ஓகே, எனக்கு இஷ்யூ ரன் ஆகல. Do not match the detected package. ஓகே, நான் வந்து ஓகே திருப்பி ரன் பண்ணுறேன். போர்ட் 81ல் எதுக்கு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த போஸ்டர் இமேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் would be just one. ஓகே, மேக்கில் அது ஸ்பெசிஃபை பண்ண முடியாதுன்னு காட்டுது. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு நான் டாக்கர் பீஸ் கொடுத்து பார்க்குறேன். உள்ள இருக்க அப்ளிகேஷன் இருக்கா நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் எனக்கு வந்து கரெக்டாக தான் ரன் ஆகுது. ஓகேவா? போர்ட் 81 கொடுக்குறேன். ஆஃபீஸியாக என்னோட வெப்சைட் ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆல்ரெடி 80ல் வேறு ஒரு அப்ளிகேஷன் போர்ட் மேப் ஆயிருக்கு, அதனால இஷ்யூ வந்துச்சு. ஜஸ்ட் இப்போ போர்ட் 81 கொடுத்தோன்னா எனக்கு வந்து கரெக்டாக வருது. ஓகேவா? ஃபேரன்ஹீட் கன்வெர்ட்டர் தான். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஓகே 18 டிகிரி செல்சியஸ் இருக்கிறேன். இதை வந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணால் -71 டிகிரி ஃபேரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணுற ஜஸ்ட் பேசிக் HTML ஃபைல் தான். ஓகேவா? இப்போ நான் போய் இன்னொருக்கா நான் ஜெங்கிட்ஸ் ஆப் ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்.
மறுபடியும் பில்ட் ஆகும். பட் லேட்டஸ்ட்டில் அதாவது இப்போ ஆல்ரெடி ஒரே ஒர்க்காக இருக்கும் லேட்டஸ்ட்டுங்கிறது. பட் எனக்கு வந்து இன்னொரு இமேஜ் லேட்டஸ்ட்டுன்னு வரும். பழைய இமேஜ் சா ஐடியில் இருக்கும். இருக்கும். அதுவும் நம்மளால பார்க்க முடியும். டேக் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு நான் இப்போ திருப்பி பில்டு கொடுத்துருக்கேன். எனக்கு பில்ட் ஆயிருச்சு. ஓகேவா? நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு வந்து ரீரைட் ஆயிடுச்சு ஃபியூ செகண்ட் முன்னாடி. இப்போ வேற ஒரு இமேஜ் டேக்ல கொடுக்குறேன். மோஸ்ட்டாக கம்பெனி சைடில் என்ன டேட் ஃபார்மேட்டில் கொடுப்போம். நம்ம தான் ஸ்கிரிப்ட் எழுதுவோம். ஜஸ்ட்டு இந்த இடத்துல +1 கொடுப்போம். அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், V1 அதாவது வெர்ஷன் 1 எடுத்துக்கிறேன். அதை தான் புஷ் பண்ணுறேன். V1 ஜஸ்ட்டு புஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், பில்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு 4வது டைம் ரன் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நான் அந்த பேஜுக்கு போய் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இப்போ ஆஃபீஸாக 2 டேக் வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் டேட் ஃபார்மேட்டில் ஓகே டெய்லியும் நான் V2 V3 ஆர் எல்ஸ் வாட் எவர் டேட் ஃபார்மேட்டில் புஷ் பண்ணுவேன். அவங்க புல் பண்ண டேட் ஃபார்மேட்டில் டெய்லி புல் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ புரியுதுல எனக்கு. ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு ஜெங்கின்ஸ் இருக்கு. ஜெங்கின்ஸ்க்கு ரூட் பர்மிஷன் மட்டும் அந்த கமாண்ட் பார்த்துக்கோங்க. ரெக்கார்டிங் நான் கூட அனுப்புறேன். அதாவது ஜெங்கின்ஸ் வந்து ரூட் பர்மிஷன் கொடுக்கல, டாக்கர் பர்மிஷன் மட்டும் கொடுக்குறோம். டாக்கருக்கு பாஸ்வேர்ட் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணும். அப்போ இல்லைன்னா இங்கே சூடா போட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ணும், நம்ம ஸ்டார்டிங்கில் வேறு லிப்பில் ஒரு பாஸ்வேர்டு இனிஷியலைஸ் பாஸ்வேர்டு எடுத்தோம்ல, அதான் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம டாக்கரை வந்து டேரெக்டாக ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். மோஸ்ட்